ரெண்டு கரங்களை தட்டி பாடுவோமா? இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்து. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்து. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று பயமேற்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். இஸ்ரவேலின் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்து. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல எம்மை சுமந்து. இது நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். எதிர்காலம் இல்லாமல் எங்கு நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்து. எதிர்காலம் இல்லாமல் எங்கு நின்றோம், காலத்தை படைத்தவர். மறுபடி எதிர்காலம், எதிர்காலம் இல்லாமல் எங்கு நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்து. சொல்லு, எதிர்காலம் இல்லாமல் எங்கு நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்து. சிறையிருப்பை மாற்றி தந்து சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்து. சிறையிருப்பை மாற்றி தந்து சிறுமாயின் ஜனம் எம்மை. ரெண்டு கையா. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று பயமேற்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். இஸ்ரவேலின் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்து. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்து. இது நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். இது நீர் மாத்திரம், இது நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். ரெண்டு கையை தட்டி செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அங்கு நின்றோம். செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு. மறுபடியும் சொல்லுங்க.
செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு. அவர் சொன்னாரு, நீ பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்து. பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து. ரெண்டு கையத்தடி, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமாய் உம்மை ஆராதிப்போம், உம் நாமத்தினால். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, ஆராதிப்போம் உம் நாமத்தினால். இஸ்ரவேலின் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து, ஒரு தந்தை போல எம்மை சுத்தி சுமந்து. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து, ஒரு தந்தை போல எம்மை சுத்தி சுமந்து. இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே உம்மை ஆராதிப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம் நாமத்தினால் என்று. ரெண்டு கையை நல்லா தட்டி. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்து, பாடச் செய்து, துதிக்கச் செய்து. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்து. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம். மறுபடியும் ஒருமுறை சொல்லுங்க. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு. எல்லாரும் சேர்ந்து. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு என்னை பாடச் செய்து, துதிக்கச் செய்து. எரிகோவின் மதில்களை என்னை பாடச் செய்து, துதிக்கச் செய்து. எரிகோவின் மதில்களை கையை தட்டி. இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன். மறுபடியும் இஸ்ரவேலின் துதிகள், இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. எல்லாரும் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தன் அழைத்து வந்து, தந்தை போல எம்மை சுத்தி சுமந்து. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து, ஒரு தந்தை போல எம்மை சுத்தி சுமந்து. இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம் உம் நாமத்தினால் என்று. இனி நீர் மாற்றமே, மாற்றமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம் நாமத்தினால் என்று ஜெயமெடுப்போம். கையை தட்டி.
அவரே மெய்யான சத்தியமுள்ள தேவன். ஆமென். அவரே ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாம். இருக்கிற இடத்துல வேகமா எழும்பி நிற்போம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாம் இருக்கிற இடத்துல ஓ மகிமையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா hallelujah Jesus we praise you Lord. நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே. வாய்களை திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி. ஆண்டவரே நீர் துதிகள் ஆசைப்படுகிறவர் ராஜா. யூதா எழும்பி முதலாவது புறப்பட கடவன். யூதான்னு என்ன அர்த்தம்? துதி. துதி முதல்ல இருக்கும் பொழுது அற்புதம் உண்டு. துதி முதல்ல இருக்கும் பொழுது தடைகள் விலகும். துதி முதல்ல போகும் பொழுது சத்துரு நடுநடுங்குவார். துதி முதல்ல போகும் பொழுது ஜெயம் உத்தரவாதம். துதி முதல்ல போகும் பொழுது பயம் இல்ல. துதி முதல்ல போகும் பொழுது விசுவாசம் ரைஸ் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளையில துதியின் நிறைவோடு வல்லமையின் நிறைவோடு வாய்களை திறந்து சொல்லுங்க. ஒரு துதியின் அபிஷேகத்தை எங்க மேல தருவீராக. ஓ இயேசுவே ஹல்லேலூயா. மறுபடியும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து மாறாதவரே. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாடல்களை நற்செய்தி கூட்டங்களிலும் இருக்கிற எல்லா கூட்டங்களிலும் கரங்களை தட்டி பாடின நல்ல தேவ மறைந்த மனிதர்களை நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய தியாகமுள்ள அபிஷேகம் இந்த பாடலுக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்க முடியுமானா இந்த மாலை வேளையில நம்மளும் நினைவு கூர்ந்தவர்களாக என் தேவன் மாறாதவர், என் தேவன் மாறாதவர் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை மிகப்பெரிய அற்புதத்தை இந்த மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவதாக. இயேசு கிறிஸ்து மாறாதவாறு மாறாதவாறு மாறாதவாறு. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவாறு நித்திய நித்தியமாய். இயேசு கிறிஸ்து மாறாத மாறாதவாறு மாறாதவாறு. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவாறு நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We praise you Jesus. Hallelujah hallelujah. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மாறாதவாறு மாறாதவாறு மாறாதவாறு. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவாறு நித்திய. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மாறாதவாறு மாறாதவாறு மாறாதவாறு. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவாறு நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா hallelujah hallelujah. We praise you Lord. Hallelujah 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 hallelujah. தேற்றாய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. தேற்றாய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது பிறந்தார கையை தட்டி நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமா. ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி 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 நன்றி கோடி கோடி நன்றி டாடி. உமக்கு கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பாலி நன்றி பாலி. நல்லவாறு உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே.
என் அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் கோடி 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 ரெண்டு கையை தட்டி துதியின் நிறைவோடு கோடி 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 நன்றி கோடி கோடி நன்றி நானே உமக்கு கோடி கோடி இயேசு கிறிஸ்து மாறாதவாறு 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவாறு நித்ய நித்தியமா இயேசு கிறிஸ்து மாறாதவாறு 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவாறு நித்ய நித்தியம் ஹalleluya எல்லாரும் ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. ரெண்டு கையை நல்லா தட்டி என் தேவன் மாறாதவரே நல்ல அபிஷேகத்தம் நாங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் பிள்ளைகள் துதி எங்களுடைய ஆயுதம் துதி எங்களுடைய வஸ்திரம் துதி எங்களுடைய சுவாச காற்று துதிதான் எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாக வெற்றியின் நிறைவோடு மகிமையின் நிறைவோடு சத்துருவின் ராஜ்யத்தை உடைக்கிறோம் தேவ ராஜ்யம் பெருகுவதாக துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியோ துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனவும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அடைக்காலமே அதிசயமே ஆராதனை இயேசுவே நீர் பெரியவர் நீர் உயர்ந்திருப்பீராக கண்களை மூடி இயேசப்பா எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு சொல்லுங்க நீர் உயர்ந்திருப்பீராக இயேசுவை உயர்த்துகிறோம் இயேசுவை உயர்த்துகிறோம் பரலோகத்தின் தேவனானவர் இந்த மாலைவேளை உயர்த்தப்பட்டிருப்பீராக we just want to glorify your name your presence உங்க மகிமையின் நிறைவோடு உங்க பிரசன்னத்தின் நிறைவோடு இந்த மாலைவேளை நிற்கிறத நாங்க பாக்கியமாக எண்ணுகிறோம் தேவாவியனுடைய தொடுதல் மகிமையானதாய் தொடர்ந்து இருக்கிற இந்த இட நேரங்கள்ல என் ஆண்டவர் எங்கள் மத்தியில கிரியை செய்வீராக எங்கள் மத்தியில நீங்க எழுந்தருளுங்க உங்களுடைய வல்லமையுள்ள தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே.
வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே. ஐயா சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. ஐயா சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே. தரிசனம் அன்பான தரிசனம், இன்பான தரிசனம் அன்பான தரிசனம். நிட நிட சரி தொழுவை தினமென உதவிடும் நம்பி வந்தேனே. நிட நிட சரி தினமும் எனக்கு உதவிடும் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே. ஐயா சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. ஐயா சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. செய்யா, நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேனே. இந்த இயேசுவை உயர்த்துவோம் கூட்டத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து பெராக்கா ஊழியத்தை கனமாய் செய்கிறார். அவர் பல தேசங்களுக்கு போய் அநேக சபைகளை கர்த்தர் அருமையான தேவ மனிதர் மூலியமாக எழுப்பி அநேக ஊழியங்களை எழுப்பி கர்த்தர் அருமையான தேவ மனிதர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய தரிசனமே இன்னைக்கு காலையில் நான் திருநெல்வேலியில் அவரை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அவர் சொன்ன தரிசனமே இதுதான். அவங்க சொன்னாங்க, என்கிட்ட ஆண்டவர் சொன்னது, ஊழியத்துக்கு என்னை அழைத்து கொண்டு வந்த போது என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், எந்த சபை எழுப்புதலுக்கு தேவன் கடைசி காலத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிற சபைக்கு மாத்திரம்தான் என்னை கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என்னை கொண்டு போவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல நம்ம சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அருமையான பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களை அருமையான முத்து அண்ணன் இந்த பொன்னாடையை போத்தி வரவேற்பார்கள். Praise Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை அப்படியே அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இரண்டு கரங்களையும் கொண்டு வந்திருக்கிற நீங்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி சர்வ வல்லவரின் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல மாலை வேளையில் தொடர்ந்து நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. உங்கள் நடுவில் என்னை கொண்டு வந்து நிறுத்தின ராஜாவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கனத்திற்குரிய இந்த ஊழியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருமையான சோதரம் நான் நேசிக்கிற அன்பு ஊழியருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பு தாசர்களுக்காக, இங்கு வந்திருக்கிற தேவ ஜனமாகி உங்கள் எல்லோருக்காக கர்த்தரை துதித்து ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் எல் ஷடா என்னும் நாமம் உள்ளவர். ஆமே. கண்களை மூடி இந்த மாலை கூட்டத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கு நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் ஏற்கனவே தமது பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். அவருடைய மகிமை இந்த ஆலய கூடாரம் முழுவதையும் நிறைத்திருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. அவர் நம்மோடு பேசுகிறவர், அவர் நம்முடைய கட்டுக்களை உடைக்கிறவர், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதங்களின் தேவன். அவருடைய நாமத்துக்கு நிகர் இந்த பூமியில் எதுவும் இல்லை. மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. Praise glory, hallelujah. மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். பாடுவோமா? ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாளை குறித்திடுவாரே, இருப்பு தாழ்பாளை முடித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார்,
பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த மகிமை நிறைந்த மாலை வேளையில் உம்முடைய சத்திய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகளை தடை பண்ண எத்தனைக்கிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை நாங்கள் சபித்து உடைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விடுவிப்பதாக, எங்கள் ஆத்துமாக்களை அது உயிர்ப்பிப்பதாக, உம்முடைய விருப்பத்திற்கு நேராக இந்த வார்த்தைகள் எங்களை திருப்புவதாக, உம்முடைய அநாதி திட்டம் இந்த மாலை வேளையில் எங்கள் நடுவிலே செய்யப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் சகலத்தையும் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 18வது அதிகாரம். 18வது அதிகாரம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். முதல் வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறை என்கிற பட்டணத்துக்கு அருகில் செம்பனார் கோயில் என்கிற ஒரு கிராமத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் குடும்பமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பன் ஒரு போதகர், என்னுடைய தாயார், என் சகோதரர், என்னுடைய குடும்பம் என்று நாங்கள் எல்லோருமே இணைந்து ஆண்டுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். காட்டுங்கள் கட்டளையிடுவேன் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை இந்த மாலை வேளையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காட்டுங்கள் கட்டளையிடுவேன். இந்த வசனத்திலே நாம் இப்படி வாசிச்சோம். ஆண்டவர் எலியாவுக்கு தமது வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட 3 வருஷம் பஞ்சம் முடிஞ்சு போச்சு. 3 வருஷ பஞ்சத்துல 3 வருஷ பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு காரணம் கூட நம்ம மக்கள் பண்ண சேட்டை தான். இல்லையிலே சொல்லுங்க பாப்பா. அவங்க ஆண்டவருக்கு விரோதமா நடந்ததுனால இந்த மாதிரின்னு பஞ்சமாய் போச்சு. ஆண்டவர் எலியா வாயிலிருந்து தான் அந்த வார்த்தையை 17:1 அறிவிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆக ஜனங்கள் பஞ்சத்துல தாக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். ஜனங்களுக்கு வேதனை இருக்கோ இல்லையோ, தம்முடைய ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் இருதயத்துக்கு ஒரு வேதனை. எப்படியாயிலும் என் ஜனத்தினுடைய பஞ்சத்தை மாற்றிவிட வேண்டுமே, அவர்கள் வாழ்விலே ஒரு செழிப்பை, அவர்கள் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த பஞ்சத்தை மாற்றுகிற ஒரு மழையை கொடுத்து விட வேண்டுமே என்று அவர் துடிப்போடு, ஸ்தோத்திரம், 3ஆம் வருஷம் ஆகையில் எலியாவுக்கு தமது சத்தத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். நல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காட்டு. ஆகாப் யாருன்னு நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவர் அவரு. ஆமா, அவரு ஆண்டவருடைய சத்தியத்திற்கு எதிராக நடந்தவர். ஆமா, வீட்டுக்காரம்மா பேச்சு கேட்டே நடந்தவர். அதனால வீட்டுக்காரம்மா பேச்சு கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஸ்தோத்திரம். ஆகாப்பை பொறுத்தளவுக்கு அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு நான் வச்சிருக்கிற செல்ல பேரு பேய். இல்லையிலே சொல்லுங்க அப்பா. அந்த எசபேல் அப்படி மோசமான ஒரு கேரக்டர். அந்த அம்மா பேச்ச கேட்டு ஆண்டவருக்கு விரோதமா தேசத்துல பெரிய பெரிய பாவங்கள்லாம் வர்றதுக்கு இந்த ஆகாப் தான் காரணமா இருந்தார். அப்படி ஒரு ராஜா அவன். சோதரன். ஆக அந்த ராஜாவுக்கு தற்சமயம் நீ உன்னை போய் காட்டு, நான் தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். மழை அப்படின்னாலே ஆசீர்வாதத்திற்கு ஒப்புமையான ஒரு வார்த்தை. சோதரன். தேசம் மழையை எதிர்பார்க்குது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு மழையை
எதிர்பார்க்கிறோங்கிறது உண்மை. சோத்திரம். வனாந்தரம், வறட்சி, பஞ்சம் இவைகளின் மத்தியிலே இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் உலகத்தின் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வனாந்திரம், ஏதோ ஒரு வறட்சி. சோத்திரம். மழை பெய்யாதா, ஒரு ஆசீர்வாதம் வராதா, ஒரு அற்புதம் நடக்காதா, என் ஏக்கம் மாறாதா, என் குடும்பத்தினுடைய தேவை சந்திக்கப்படாதா, என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஏதோ ஒரு மழைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய உள்ளம், நம்முடைய இல்லம் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நாம் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு மழையை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தின் நடுவிலே கட்டளையிட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு மழையை வாஞ்சித்து இந்த மாலை வேளை கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு மழையை கர்த்தர் உங்கள் வாழ்விலே கட்டளையிட போகிறார். ஆமென். ஆமா. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஆசீர்வாதமான ஒரு மழை. மழைனாலே ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதமான மழையை என் ஜனங்கள் வாழ்விலே நான் பெய்ய பண்ணுவேன். பொருளாதாரத்திலோ குடும்ப ரீதியாகவோ சரீர பிரகாரமாகவோ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, ஏதோ ஒரு நன்மையை, ஏதோ ஒரு அற்புதத்தை, ஏதோ ஒரு விடுதலையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த தூத்துக்குடியிலே, இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த குறிப்பிட்ட ஊழியத்தை கர்த்தருடைய கண்கள் எலியாவாக பார்க்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் ஒரு எலியாவாக பார்க்கிறது. ஆகையினால் உங்கள் மூலமாக, இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த தரிசனத்தின் மூலமாக தேசத்திற்கும் தேசங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெருமழையை கொண்டு வர போகிறார். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை கொண்டு வர போகிறார். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா, பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிர் உண்டாக வயல்வெளியிலே மழையை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது பாருங்க, பின்மாறி காலத்து மழை என்று சொல்லி சகரியாவிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மழை பரிசுத்த ஆவியின் பின்மாரியை குறித்து முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன மழையாக அது எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு எழுப்புதலின் பெருமழை நம்முடைய தேசத்தை நனைக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, அவர் வந்திருந்தாருன்னா நல்லா இருக்கும், ஆனா இவர் வந்துட்டாரே அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வருவாரா, இவர் வருவாரா, இவர் வருவாரா, அவர் வருவாரா, ராகுல் வருவாரா, நரேந்திர மோடி வருவாரா அப்படின்னே ஒரே எதிர்பார்ப்பு நம்ம ஆளுகளுக்கு கூட. ஆமா ஆமா ஆமா, இயேசு வருவார்னு பல வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். சோத்ரா. அவர் வருவாரா, என்னைக்கு வருவார் இயேசு அப்படின்னு யாராவது உட்கார்ந்து யோசிக்கிறோமா? அதை யோசிக்கிறதே கிடையாது. இவர் வருவாரா, அவர் வருவாரா, அவர் வந்தா நமக்கு என்ன, இவர் வந்தா நமக்கு என்ன. அவனே பாட்டு பாடிருக்கா, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எனக்கு ஒரு கவலை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு உலகத்துல யார் ஆண்டா நமக்கு என்ன? நம்மை ஆளுகிறவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், எல்ஷடா என்னும் நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. சும்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஆண்டா நமக்கு என்ன? நம்மள ஆள்றவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் நாயகர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்றார், தேசத்துக்கு நான் ஒன்னத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஓ மூலமா தான் தேசத்திற்கு ஒரு மழையை கொண்டு வர போறேன். ஆசீர்வாத மழை, அற்புத மழை, அபிஷேக மழை, அறுவடை மழை, எழுப்புதலின் பெருமழை நம் மூலமாகத்தான் தேசத்திற்கு தேவன் கொண்டு வர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேவன் ஒரு பெரிய எழுப்புதல தேசத்திலே தரப்போகிறார். ஆகாய் 2, 6, 7, 8, 9 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை அப்படியே திருப்பி போட்டா, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் அப்படின்னா அவர் வருவதற்கு முன்பாக சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கெல்லாம் இன்னைக்கு உலகம் வச்சிருக்கிற பேரு லூசு. சத்ரா. இயேசு லூசா? நமக்கு பைத்தியங்கள். ஏசு ஏசுன்னு பைத்தியமா சுத்துறாங்க அப்படின்னு நமக்கு அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஒரு வழிக்கு சொத்துறோம். அது உண்மைதான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இல்ல சொல்லுங்கப்பா. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசுவுக்கு பைத்தியம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னே வச்சுக்கிறோமே, இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள உலகமே பைத்தியமா போகுது. ஸ்தோத்திரம். எல்லா பேரும் ஏசு ஏசுங்க போறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரோடு காடெல்லாம் ஆராதனையா இருக்க போகுது. ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் இயேசுவின் நாமம் முழங்க போகிறது. எங்கு பார்த்தாலும் அந்த அற்புத மழை, அந்த அறுவடையின் மழை, அந்த பெருமழை தேசத்தை சந்திக்க போகிறபடியினால் ஸ்தோத்திரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஜனங்கள் இயேசுவுக்கு நேராக திருப்பப்பட போகிறார்.
போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகினால் சோதரா ஆண்டவர் என்ன சொல்றார்? சபை, தேவனுடைய ஜனங்கள் தன்னை காட்ட வேண்டும். சோதரா தங்களை காட்ட வேண்டும். சமுதாயத்திற்கு சபை தன்னை காட்ட வேண்டும். அப்படி காட்டினால் தேவன் தேசத்திற்கு மழையை கட்டளையிடுவார். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் எதிர்பார்க்கிற மழையா இருக்கட்டும், குடும்பம் எதிர்பார்க்கிற மழையா இருக்கட்டும், சபை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், தரிசனங்கள் எதிர்பார்க்கிற மழையா இருக்கட்டும், தேசம் எதிர்பார்க்கிற மழையா இருக்கட்டும், அது பொருளாதார ரீதியோ உலக ரீதியாகவோ இல்ல ஆவிக்குரிய ரீதியாகவோ இருக்கட்டும், அந்த மழையை கர்த்தர் கட்டளையிடுவதற்கு நீங்களும் நானும் நம்மை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன காட்டுறது? அதை பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்க. அப்பா ஆமா, கேரித்து ஆற்று அனுபவம் முடிஞ்சு போச்சு. சாரி வாத்து விதவை வீட்டு அனுபவமும் தீர்ந்து போச்சு. இப்ப எலியாவுக்கு சவுண்ட் வருது, போதும் கேரித்து ஆத்துல நீ ஒளிஞ்சிருந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாரி வாத்து விதவை வீட்டுல சோத்திரம் சாப்பிட்டு தூங்குனதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு ஷோ யுவர் செல்ஃப் டு த கிங் ஆகாப். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது ராஜாவுக்கு உன்னை நீ காண்பிக்கிற சரியான நேரம். Hallelujah. I am going to pour out the rain of revival upon the nation. நான் தேசத்தின் மேல் எழுப்புதலின் பெருமழையை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒவ்வொரு தனிப்பட்ட திருச்சபையின் விசுவாசியும், ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையும், சமுதாயத்திற்கு, நம்மை சுற்றி வாழ்கிறவர்களுக்கு, ஆகாப்பை போன்றவர்களுக்கு, நம்முடைய அயலகத்தாருக்கு, சோதரம் நாம் வாழ்கிற கிராமத்திற்கு, நாம் வாழ்கிற பட்டணத்திற்கு, நாம் வாழ்கிற தேசத்திற்கு ஒரு எலியாவாக நம்மை காட்ட எழும்பினால் நம்முடைய கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்களும் நானும் எழும்பி ஒரு எலியாவை போல ஆகாப்புக்கு நம்மை காண்பித்தால் நம்முடைய தேவன் ஒரு பலத்த பெருமழையை தேசத்தின் மேல் கட்டளையிடுவார். ஆமென். சரி, எப்படி காட்டணும்? 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன் வைத்து பிரசங்கிக்க போகிறேன். நம்பர் 1, சாட்சியாக. சொல்லுங்க அந்த வார்த்தையை, சாட்சியாக. நம்பர் 2 சவாலாக. சொல்லுங்க, சவாலாக. நம்பர் 3 சாதனையாக. சொல்லுங்க, சாதனையாக. இந்த 3 அந்த பாயிண்ட்டுமே நான் அந்த 18வது அதிகாரத்துக்குள்ளே இருந்துதான் பேச போறேன். முதல்ல சபை தன்னை ஒரு சாட்சியாக சமுதாயத்துக்கு என்ன செய்யணுங்க? காட்டணும். சோத்திரம். 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, ஆண்டரை பத்தி எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும். சோத்திரம். பைபிள்ல அங்கிட்டு இருந்து அங்கிட்டு படிச்சிருக்கேன், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு படிச்சிருக்கேன், நல்ல பாட்டெல்லாம் பாடுவேன், கையெல்லாம் தட்டுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. சோத்திரா. ஆமா, நாம் நம்மை கிறிஸ்துவுக்கு நற்கந்தகமாக சாட்சியாக, சோத்திரம், இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்ற அன்னைக்கு இருக்கிற மனுஷன் நம்ம தான் போட்டா வச்சு கும்பிடுறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, இல்லன்றோம். சோத்திரா. அப்படி எதுவுமே இல்ல, வாய்ப்பு இல்லை அப்படின்றோம். சோத்திரா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கேட்கிறான், we want to see Jesus. நாங்க இயேசுவை பார்க்க விரும்புறோம். அன்றைக்கு சோத்திரம் யோவான் 6 அதிகாரத்துல கூட அன்னைக்கு பிலிப்பு கிட்ட வந்து அந்த கிரேக்கர்கள் எல்லாம் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். சோத்திரம். இன்றைக்கும் உலகத்தின் மனிதர்கள் இயேசுவை பார்க்க விரும்புறாங்க. இயேசு இன்னைக்கு அங்க இல்ல, இங்க இல்ல. எங்க இருக்காரு? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசுவை ஜனங்களுக்கு இன்றைக்கு நாம் நம்மை ஒரு சாட்சியாக காட்ட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இங்க பாருங்க, தன்னை ஒரு சாட்சியாக, யெகோவா தேவனுக்கு சாட்சியாக எலியா ஆகாப்புக்கு மட்டுமில்ல அங்க அநேகருக்கு காண்பிக்கிறதை இந்த அதிகாரங்கள்ல இருந்து நாம வாசிக்கிறோம். அங்க உள்ள சூழ்நிலையின்படி இந்த எலியா தான் பஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு ஆகாப் முடிவு பண்ணிட்டான். ஆக பிரச்சனை என்ன? ஆகாப்புடைய பாவங்களும் இஸ்ரவேல் மக்களுடைய அக்கிரமங்களும் தான் பஞ்சத்துக்கு காரணம். அதனாலதான் எலியா 17:1 சோத்திர என்னுடைய வாக்கின்படியே அன்றி தேவன் சோத்திர இந்த வருஷங்கள்ல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் வானம் என்று சொல்லி அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவன் சொன்னதுல இருந்து வானம் லாக் ஆயிடுச்சு. சோத்திரம். மழை இல்ல, பனி இல்ல, தேசத்துல பஞ்சம். அதனால எல்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த எலியா வாயிலிருந்து வந்த வார்த்தையினாலதான் தேசத்துல பஞ்சம். ஆகாப் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சோத்திரம். எலியா சிக்குனானா அவனை போட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவனாலதான் தேசத்துல என்னதுங்க? பஞ்சம். ஆமா, இவங்க செஞ்ச சேட்டையினால பாவத்தினால பஞ்சம் அப்படிங்கறத யோசிக்கல. எலியா வாயிலிருந்து வார்த்தை வந்ததுனாலதான் பஞ்சம் வந்துருச்சு. அதனால எலியா போடணும்னு முடிவு பண்றான். பொதுவா இப்ப இருக்கிற விசுவாசிகள்லாம் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா
ஆமா, வார்த்தையை பிரசங்கம் பண்ண முடிய மாட்டேங்க. எந்த பிரசங்கம் பண்ணாலும் சோத்திரம். ஆமா, அவர் பிரசங்கம் பண்ணதுனாலதான் இப்படி ஆயிருச்சு, அவர் சொன்னதுனாலதான் இப்படி ஆயிருச்சு, அவர் என்னையே குத்தி குத்தி காட்டுறாரு சோத்திரம், என்னையே சொல்றாரு அப்படின்னு நம்ம பாஸ்டர்களுக்கு விரோதமா ஊழியர்களுக்கு விரோதமா எழும்பிறோம் பாருங்க. பொதுவா சொல்றேன், உங்களை சொல்ல அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமா சோத்திரம், சில ஆளுகளுக்கு எந்த டாபிக்ல பேசினாலும் என்ன குத்துறாரு அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்க எல்லாத்துலயுமே வீக்கா அல்ல சொல்லுங்க. அப்போ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக மொத்தம் தேவன் இன்னைக்கு ஏன் பேசுறாரு? கர்த்தருடைய வார்த்தை எதற்காக நமக்கு நேரா வருது? நம்முடைய வாழ்க்கை நம்ம சரிபடுத்தி கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வருமே என்று யோசிப்பதற்கு பதிலாக ஸ்தோத்திரம், பேசுகிற தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் சிந்திக்கிற மனப்பாங்கு இன்றைக்கு பெருகி இருக்கிறது போல அன்னைக்கே இருந்திருக்கு பாருங்க. ஆகாப் அப்படி நினைச்சு எலியாவை போடணும் சோத்திரம், எலியாவினாலதான் பஞ்சம் அப்படின்னு ஊர் ஊரா ஆள் அனுப்பி தேடுறாங்க சோத்திரம். அந்த அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா ஒபதியா சொல்றாரு சோத்திரம், உம்மை தேடா உம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் அனுப்பாத ஜாதி இல்ல, அவர் அனுப்பாத ராஜ்யம் இல்ல, ஆளுகளை அனுப்புறாரு சோத்திரம். ஆகாப் எங்க சிக்கினாலும் எலியாவை பிடிங்க, எலியா நாவிலிருந்து வந்த வார்த்தை தான் தேசத்தின் பஞ்சத்துக்கு காரணம் என்று சொல்லி சோத்திரம், தேசம் தேசமா ஆள் அனுப்புறா, ராஜ்யமா ஆள் அனுப்புறா, ஒரு தேசத்திலேயே ஆளை காணும் சோத்திரம். மறைச்சு விட்டார் ஆண்டவர். அல்லையா சொல்லுங்க. அப்போ இல்லட்டு சமாளிக்க முடியாது. அல்லையா சொல்லுங்க. அப்போ அப்பப்போ ஊழியக்காரர்களை இப்படி ஆவியானவர் சோத்திரம் மறைக்கிறதுனாலதான் சோத்திரம் நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் சோத்திரம், உசுரோட இருக்கோம். இல்லட்டு சிக்கனா போட்டு தள்ளிடுறீங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அவனும் பாருங்க எல்லா இடமும் ஆள் அனுப்பி தேடுறா, ஒரு இடத்துலயும் காணும். கடைசியில கோபுரான சத்தியமா எங்க ஏரியாவில் அவன் இல்லவே இல்லை அப்படின்னு சத்தியமும் வாங்கிட்டானா. அல்லையா சொல்லுங்க. அப்போ எல்லா ராஜ்யத்திலும் எல்லா தேசத்திலும் தேடிட்டு எளிய ஆளே காணும் அப்படின்னு சத்தியமும் வாங்கியாச்சு. இப்ப ஆகாப் ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். அதுவும் சரித்தானே சோத்திரம். பாவம், அவனுக்கு யார் இருக்கா அந்த பஞ்ச காலத்துல சோறு போடுறதுக்கு சோத்திரம். தீர்க்கதரிசி இங்க கொஞ்ச நாள் அங்க கொஞ்ச நாள் படுத்து கிடந்திருப்பான். அதுக்கு பிறகு அந்த வனாந்திரம் பஞ்சமே அவன் நினைஞ்சிருக்கும், ஆளை கொண்டிருக்கும், ஆளு செத்துத்தான் போயிட்டான் போல தெரியுது. இந்த பஞ்சத்துல ஆளை அவுட்டு சோத்திரம். அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலயும் தேடி ஆளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான். கர்த்தருக்கு சோத்திரம். முழுசா நம்ம ஆளு போய் முன்னாடி நிக்கிறான். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆள் அவுட்டு, இனி அவ்வளவுதான், வாய்ப்பு இல்ல, முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் நினைக்கிற சமயத்துலதான் ஆண்டவர் நீ போய் காட்டுறான் இவன்ட்ட சொல்ல, இவன் போய் முழுசா முன்னாடி நிக்க ஆகாப் மண்டையை பிச்சுக்கிறான். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆத்தாடி, நம்ம கேட்டதெல்லாம் என்னாச்சு சோத்திரம், சத்தியம் வேற வாங்கணுமே, ஆளை அவுட்டுன்னு நினைச்சிட்டோமே, ஆனா முழுசா வந்து நிக்கிறானே சோத்திரம். இந்த பஞ்சத்துல கொஞ்சம் கூட ஆளு உடம்பு குறைஞ்ச மாதிரி தெரியலையே, நல்லா கொழு கொழுன்னு மொழு மொழுன்னு வந்து நிக்கிறானே. உண்மையிலே அல்ல சொல்லுங்க. அப்போ இவன் சேவிக்கிற அந்த யெகோவா தேவன் ஜீவன் உள்ளவர். இந்த பஞ்ச காலத்துல அந்த பஞ்சம் இவனை பாதித்திருக்கும், இவன் மரித்திருந்திருப்பான், அவ்வளவுதான் நினைச்சோமே. ஊரெல்லாம் தேடி ஆளு இல்லைன்னு சத்தியம் கூட வாங்கிட்டோமே. ஆனா இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவன் பலனோடு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வந்து நிற்கிறானே. நிச்சயமாய் இது இவன் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் தான் ஆயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக தன்னை ஒரு சாட்சியாய் எலியா ஆகாப்புக்கு முன்னே காண்பித்தான். கர்த்தர் தேசத்திற்கு மழையை கட்டளையிட்டார். அல்ல சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு உங்களை என்னையும் பார்க்கிறவங்க சோத்திரம், நம்மளை பார்க்கும்போது உண்மையிலே இவர்கள் ஆராதிக்கிற தேவன், உண்மையிலே இவர்கள் வழிபடுகிற அந்த இயேசு ஜீவன் உள்ளவர்னு சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய பலனை பார்த்து, நம்முடைய ஆரோக்கியத்தை பார்த்து, நம்முடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து, நம்முடைய நன்மைகளை பார்த்து அவங்க சொல்லணும். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ரெண்டாவது, நம்ம வாழ்ந்து காட்டணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போதே உண்மையிலே இந்த அக்கா போற கோயிலுக்கு நாமளும் என்ன செய்யலாம், போகலாமே சோத்திரம். நல்லா இருக்காங்களே. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்குன்னே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஆஸ்பத்திரி செலவே இல்லையே, கொழு கொழு நல்லா இருக்கு அந்த அக்கா சோத்திரம். அங்க வாரு வீட்டுக்காரர்களை அப்பப்ப அடிக்கும் அந்த அக்கா, இப்ப அடிக்கிறதே இல்லை. இல்ல சொல்லுங்க. சண்டைக்காடே இல்லையே, ரொம்ப சமானமா இருக்காங்களே உங்க வீட்டுல. எப்ப பார்த்தாலும் ஆனந்தம் தான், பாட்டு சத்தம் தான், ஆராதனை தான், மகிழ்ச்சியா இருக்கு. மாமா சோத்திரம், நம்மளும் போலாம் அந்த கோயிலுக்கு அப்படின்னு அவங்க கூப்பிட்டா அது நல்லது. எங்க கூப்பிடுறாங்க? அல்ல சொல்லுங்க. அப்பா நம்மளை பார்த்துட்டு தான் நிறைய பேர் கோயிலுக்கு வர மாட்டாங்கிறது உண்மைங்க. அல்ல சொல்லுங்க. அப்பா சோத்திரம். ஐயோ வேணாம் சாமி, நீ போற கோயிலுக்கு நானும் வந்து சோத்திரம் இந்த மாதிரி மாறுறதுக்கு நான் இப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு பேசுறாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ வேற மாதிரி நிறைய பேசிக்கிறாங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மள ஒரு சாட்சியா காட்டணும். கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார், சர்வ வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் நம்மை சேதப்படுத்த வாய்ப்பில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ
ஆமா, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எல்லாம் இயேசுவுக்குள்ளே, அந்த இயேசுவோ எனக்குள்ளே. ஆமென் சொல்லுங்க அப்பா. கிறிஸ்தவனை கடன் பாதிக்காது, கிறிஸ்தவனை வியாதி மேற்கொள்ளாது, கிறிஸ்தவனை பாவம் மேற்கொள்ளாது, கிறிஸ்தவனை சாபம் மேற்கொள்ளாது, கிறிஸ்தவனை தரித்திரம் மேற்கொள்ளாது. நமக்கு என்னெல்லாம் தேவையோ ஏற்கனவே எல்லாவற்றையும் நம் ராஜா கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்கிற அதிகாரத்தை அவர் நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்கிறவங்க ஐஸ்வர்யவான்களா பார்க்கணும், நம்மளை பார்க்கிறவங்க நல்ல ஆகாரம் சாப்பிடுறவர்களா பார்க்கணும், நம்மளை பார்க்கிறவங்க குறைவில்லாதவர்களா பார்க்கணும், நம்மளை பார்க்கிறவங்க செழிப்பானவர்களா பார்க்கணும், நம்மளை பார்க்கிறவங்க நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களா பார்க்கணும். இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க அப்பா. எலியாவை பார்க்கும்போது அவன் அப்படியே திகைச்சு போயிட்டான். ஆச்சாடி சோத்திரம், இந்த 3 வருஷ பஞ்சத்துல ஆள் கொஞ்சம் கூட சேதமாகலையே, ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்ல, ஆள் நல்லா இருக்கானே அப்படின்னா அவன் ஆராதிக்கிற யெகோவா. அல்ல சொல்லுங்க அப்போ. நம்ம எங்க ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? சபையில் வந்தா கூட சில ஆளுங்க கடப்பாறை முழுங்கின மாதிரி தான் நிக்கிறது. சோத்திரா, நான் பாடிடுவேனா, நான் உடம்ப அசைச்சிருவேனா, நான் பாட்டு பாட பொறுத்துணையோடு வந்திருக்கிற வீட்டுக்கார சொன்னாலே கேட்க மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சில ஆளுகள் நான் பார்ப்பேன். ஆமா, கைத்தாட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு பாட்டு. சோத்திரம், கிறிஸ்தவர்கள் மாதிரி புழுவாண்டிய யாருமே கிடையாது. அல்ல சொல்லுங்க. பாடுற பாட்டு எல்லாமே புழு. சோத்திரம், கையை கட்டி இருக்கும், ஆனா பாடுறது கைதாட்டி பாடி மகிழ்ந்து. மூக்கு 3.5 கிலோவுக்கு வீங்கிருக்கு. அல்ல சொல்லுங்க. மூக்கு 3.5 கிலோவுக்கு வச்சுக்கிட்டு மகிழ்ந்திருப்போமா. சோத்திரம், ஆண்டவர் வருவான்றீங்க. நம்ம வீட்டுக்காரே நம்ம பக்கத்துல வரமாட்டார். நம்ம முகத்தை பார்த்தா சோத்திரம், ஐயோ மூஞ்சி பார்த்தாலே பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு மனசு இல்லை, 3 நாள் கழிச்சு வர்றேன்ட்டு போயிடுறாரு. அல்ல சொல்லுங்க. வீட்டுக்காரரே நம்ம முகத்தை பார்த்துட்டு பக்கத்துல வர முடியலன்னா பரிசுத்தாவினை எங்கிட்டு கூடி வர்ற? பின்னங்கால் பெடுதல் அடிக்க ஏஸ்கே. அல்ல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நம்மளால பாட்டு பாடி ஆராதிக்க முடியலன்னா அப்புறம் வீட்டில் எங்க ஆராதிப்போம்? போக நீங்க. சோத்ரா, வீட்டுல பாட்டு சத்தமே இல்லை. பெர்க்மன் செய்யாதான் நிறைய வீட்டுல பாடுறாரு. சோத்ரா, அந்த டிவிடியை போட்டு விட்டுறது. அவரு பிள்ளைகளே கரங்களை தட்டுங்கள், பாடுங்கள், பிள்ளைகளே துதியுங்கள் அப்படிம்பாரு. சோத்ரா, அங்க ஒரு ஆள் இருக்காது, நாற்காலியும் டேபிளும் பீரோவும் தான் இருக்கும். அமீன் சொல்லுங்க பாப்பா. நம்ம ஆளுங்க ரெண்டும் பின்னாடி பாடிட்டு இருக்கோம் வேற பாட்டு. அல்ல சொல்லுங்க. நான் பெர்க்மன் செய்யா பார்த்தோன்னே சொல்லணும்னு இருக்கேன். சோத்திரம், ஃபாதர் பல வீட்டுகளில் நீங்க தான் பாடிட்டு இருக்கிறீங்க. அவர் பாடுறதுனால பாருங்க அவர் நல்லா இருக்காரு. அல்ல சொல்லுங்க. நாம பாடாதனால நம்ம ஒரு சைஸா இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்மை இந்த உலகத்தில் ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸ்தோத்திரம். எலியாவினுடைய பேக்ரவுண்ட் என்ன? 17:1 சொல்றார், இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பாக, ஆமா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவனுடைய பின்னணியும் பெருசா எழுதப்படல. அவன் என்ன குடும்பம், அவங்க அப்பா அம்மா யாரு, குலம் கோத்திரம் என்ன, அதெல்லாம் எழுதல. அவனுடைய பேக்ரவுண்டை பத்தி வேதம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஸ்டாண்டிங் பிஃபோர் த காட் ஆஃப் இஸ்ரவேல். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். எப்பொழுதும் 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 தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், கர்த்தரை தரிசிக்கிறவன், கர்த்தரோடு நடக்கிறவன், கர்த்தரோடு உறவாடுகிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரோடு பழகுகிறவன், பேசுகிறவன். அதனால் தான் 3 வருஷ பஞ்சமும் அவனை பாதிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. கர்த்தரோடு நடந்தால், கர்த்தரோடு பழகினால், கர்த்தரோடு உறவாடினால், கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தால், தேவனுடைய பிரசன்னத்தில் நின்றால் இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் நம்மை சேதப்படுத்த வாய்ப்பே இல்லை. நம்மை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக ஜனங்களுக்கு காட்ட முடியும். ஆமென் சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. ஆமா, ஒபதியா அப்படின்னு ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். அவன் யாருன்னா ஆகாப்பினுடைய அரமனை விசாரிப்புக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஆகாப்புக்கு கீழே அந்த அரமனை விசாரிப்புக்காரனா வேலைக்காரனா இருக்கிறான். இந்த ஆகாப்பும் ஒபதியாவும் என்ன செய்யறாங்க இந்த 18 அதிகாரத்துல? ஆமா, மிருக ஜீவன்களுக்கு புல்லாவது கிடைக்குமா? ஆமா, இந்த பஞ்சத்துல நீ ஒரு பக்கமா போ, நான் ஒரு பக்கமா போறேன்னு 2 பேரும் தேடிக்கிட்டு போறாங்க. இந்த ஒபதியா பத்தி பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பயந்த மனுஷன். அந்த கூட்டத்திலையும் ஒரு நல்லவன் இருந்திருக்கான் பாருங்க, ஆண்டவருக்கு பயந்த மனுஷன். இந்த ஒபதியா போற ஏரியாவில் எலியா அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. சோத்ரான். ஆமா, எலியா முன்னாடி வந்து நின்ன உடனே ஒபதியாவுக்கு திடீர்னு எலியா பார்த்த உடனே ஷாக் ஆகி போச்சு. முகம் குப்புற விழுந்து, ஆண்டவனே நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறீரா? ஆமாப்பா. சோத்ரான். அவரு என்னது இருக்கிற ஜாதி ராஜ்யம் எல்லாம் தேடினாரு, எங்க போயிருந்தீர்? அதெல்லாம் கேட்காத, இப்ப நான் வந்த விஷயத்தை சொல்றேன் கேளு. உன் ராஜா ஆகாப் இருக்கிறான்ல, அவனை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு ஒபதியா கிட்ட சொல்றாரு எலியா.
உபதியா என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவனே, நான் உசுரோடு இருக்கிறது உமக்கு பிடிக்கலையான்றான். ஆடா பாவி, நான் தானடா ஆகாப்ப பார்க்கணும்ன்றேன், நீ ஏன்டா அழுகுற? விஷயம் இருக்கு, கவனிங்க. நான் ரொம்ப நல்லவன், கர்த்தருக்கு பயந்தவன். இந்த பஞ்ச காலத்துல அந்த ஆகாப் மனைவி எசபேல் இருக்காளே, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்னா பாருங்க. அப்ப 100 தீர்க்கதரிசிகளை கெபியில 50 பேரா வச்சு சோறு போட்டேன் அப்படின்றான். இதெல்லாம் உன்ட்ட யாரு கேட்டா? சோத்ரா, நான் போய் ஆகாப்ப சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். விஷயம் இல்லாம நான் பேச மாட்டேன். இருங்க இப்ப சோத்ரா, நான் போய் நீங்க சொன்ன மேட்டரை ஆகாப்பிட்ட சொல்றேன்னு வச்சுக்குங்க. ஏற்கனவே நீர் எப்ப சிக்குவீரு போட்டு தள்ளலான்னு தான் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோத்ரா, இப்ப நான் போன உடனே அவனுக்கு 1008 வேலை கிடந்தாலும் அப்படியே விட்டுட்டு என் கூட வந்துருவாரு. ராஜா என் கூட வந்துருவார். இருங்க இப்ப நாங்க 2 பேரும் இங்க இடத்துக்கு நீ சொன்ன இதே இடத்துக்கு வந்துடுறோம். சோத்ரம், அது வரைக்கும் ஓகே. ஆனா எனக்கு நல்லா தெரியும் சோத்ரம், உமா கூட ஆவியானவர் இருக்கிறார் பாரு, கர்த்தருடைய ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன தெரியுமா செய்வாரு? எனக்கு தெரிஞ்ச இடமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு உங்களை தூக்கிட்டு போயிருவாரு. அப்ப நானும் ஆகாப் இங்க வர்றமா, பொட்ட காடு தான் இருக்கும். இல்ல சொல்லுங்க, அப்ப இங்க என்ன காடு தான் இருக்கும்? பொட்ட காடு தான் இருக்கும். அவன் ஏற்கனவே உங்க போட்டு தள்ளுறதுல விவரமா இருக்கான். சோத்ரா, நான் இங்க வந்து பொட்ட காடை காமிச்சேன்னா, ஏண்டா நான் என்ன கிறுக்கா? சோத்ரா, வேலை வெட்டி இல்லாதவனா? ஏண்டா என்ன வம்பு பண்ணி இங்க கொண்டு வந்து எலியா நிக்கிறான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி உம்மளை போடுறதுக்கு பதிலா என்ன போட்டான்? நான் என்ன செய்யறது சாமி? இல்ல சொல்லுங்க அப்போ. ஆனாலதான் இவ்வளவு பெரிய கதை. கையை உயர்த்தல சொல்லுங்க அப்போ. கவனிங்க. எலியா தன்னை குடிச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணல. சோத்ரா, எலியாவை பத்தி உபதியா சொல்றா, நீர் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்திருக்கிற மனுஷன், நீர் ஒரு தேவனுடைய பாத்திரம், உம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உமக்கும் அவருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, அவருக்கு தேவைப்படுகிற இடத்துக்கெல்லாம் உம்மை அவர் தூக்கி கொண்டு செல்லுவார் என்று உபதியா சொல்லுகிற அளவிற்கு உபதியாவிற்கு முன்பாக தன்னை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக எலியா காண்பித்தார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமென். உங்களை என்னையும் பார்க்கிறவர்கள் நீங்களும் நான் ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்லணும், ஜெபிக்கிற பாத்திரம் என்று சொல்லணும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. அபிஷேகத்தை சுமக்கிற குடும்பம், அபிஷேகத்தை சுமக்கிற சகோதரன் சகோதரி என்று உங்களை குறித்து என்ன குறித்து இன்றைக்கு சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்வு நீங்களும் நானும் வாழ்ந்தால் கர்த்தர் நம் மூலம் தேசத்தில் மழையை நிச்சயம் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க? ஜெபிக்கிறாள்னா சொல்றாங்க. ஆமா, வெளியில சொல்ல வேணாம், வீட்டுக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க? வீட்டுக்காரரு நம்மளை பார்த்து ஜெபிக்கிறாள்னு சொல்றாரா? இல்ல நாம நம்ம வீட்டுக்காரர் ஐயாவை பார்த்து நல்லா அபிஷேகம் உள்ள வீட்டுக்காரர் நீங்க அப்படின்னு சொல்றோமா? ஒரு நாளும் சொல்றதே இல்லையே. சத்ரா, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு மொக்காடு ஒரு கேடு அப்படின்றாரு. அல்லையா சொல்லுங்க அப்பா. அப்படித்தான் சொல்றாரு. இங்க அம்மா என்ன சொல்லுது? பைபிளை மட்டும் தூக்கிட்டு போயிருங்க ஆமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படின்னா அங்க தகராறுன்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்க அப்பா. சொல்ல மாட்டே. அல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளை குறித்து ஒரு நல்ல சாட்சி இல்லை. சோத்ரா, பிள்ளைகளை பார்த்து ஜெபம் பண்றான்னு தைரியமா சொல்ல முடியல. ஏன்னா அவன் திரும்ப கேட்டுருவான். இல்ல சொல்லுங்க அப்போ. எனக்கு 2வது பையன் இருக்கான், அவன் இப்ப 4ஆம் கிளாஸ் போறான். சோத்ரான், அவன்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் திரும்ப ரிட்டர்ன் கேட்பான். சோத்ரான், குளிச்சாடா நீங்க அப்படிமா? சோத்ரான், ஆமா. சாப்பிட்டாடா நீங்க அப்படிமா? உடனே சோத்ரா, ஜெபிச்சாடா நீங்க அப்படிமா? ஒரு நாள் அப்படி கேட்கறான், ஜெபிச்சாடா அப்படின்னா சோத்ரான், அதை நீங்கன்னு சாதாரணமா கேட்டாலும் பரவாயில்ல, நீங்க அப்படின்னா பாருங்க. சோத்ரா, அப்ப சுத்தி 4 பேர் இருக்காங்க. சோத்ரா, அதோட அவன்கிட்ட கேட்கறத விட்டேன். இல்ல சொல்லுங்க அப்போ. அப்போ அவன் கேட்கறத பார்த்தா அவங்க அப்பா ஜெபிக்காமையே பிள்ளைகிட்ட கேட்கறாருங்கிற மாதிரி ஒரு பிட்டை இறக்கிட்டான். சோத்ரா, நீங்க அப்படின்னா பாருங்க. ஆத்தாடி, அப்ப பாருங்க, இன்னைக்கு சின்ன பிள்ளைல ரொம்ப விவரமா இருக்கு. அப்போ நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு ஜெபிக்க சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. ஏன்? நாம ஜெபிக்கிறது இல்ல. இல்ல சொல்லுங்க அப்போ. வேதத்தை இன்னைக்கு படிக்கிறதே இல்லை. நமக்கு பேரு தூத்துக்குடிக்காரர்களுக்கெல்லாம் எங்க ஊர்ல சொல்றது வேதக்காரக. இல்ல சொல்லுங்க அப்போ. என்ன காரக? வேதக்காரக. ஆனா நம்ம வேதத்தை தொடறதே கிடையாது, வேதத்தை தூக்குறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கோயில் குடும்ப மட்டும் ஸ்டைலா அப்படி தூக்கிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். சில வீட்டுகள் நல்லா பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் படிக்கிற வீடு நல்லா இருக்கும். அல்ல சொல்லுங்க அப்போ. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ.
கர்த்தருடைய வேதத்தை நீங்க தியானிங்க, கர்த்தருடைய வேதத்தை நீங்க படிங்க. சோதரம், தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் உங்களை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கரங்களை உயர்த்தி ஆமென். குடும்பத்துல ஒரு சாட்சி. சோதரம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளை குறித்து நம்முடைய மனசாட்சி சோதரம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறது? நாம் ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரம் என்றா, தேவனோடு நடக்கிற நபர் என்றோ சோதரா, நம்மை குறித்து நம்முடைய உள்ளான மனுஷன் சாட்சி கொடுக்கிற ஒரு சாட்சியின் வாழ்வு இன்றைக்கு நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு நிதானித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தேசத்திற்கு மழையை கொடுக்க ஆயத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எழுப்புதலை கொடுக்க ஆயத்தம். பல வருடங்களாய், பல நூற்றாண்டுகளாய் சபை எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. சபை எழுப்புதலின் மழையை பார்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவனுக்கு தேவை சோதரோ, தன்னை எலியாவாக காண்பிக்கிற சபைகள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சமுதாயத்திற்கு எலியாவை போல தன்னை காட்டுகிற ஆட்கள் இன்றைக்கு எழும்பினால் கர்த்தர் அவர்கள் மூலம் தேசத்திற்கு பெருமழையை கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிறார். உபதியா சொல்லுகிறார், நீர் தேவனுடைய அபிஷேகத்தின் பாத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சோத்ரம். ஒபதியா சொல்றது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க 2வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, எலியாவை கிட்டத்தட்ட ஆண்டவர் அந்த அக்னிமயமான குதிரைகளை அனுப்பி ரதத்துல மேல எடுத்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். அப்ப எலிசா அவருக்கு பின்னாடியே போறார். சோத்ரா. ஆமா, கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போறாரு, பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு போறாரு, எரிகோல இருந்து யோர்தானுக்கு போறார். அப்ப யோர்தானை தாண்டின உடனே ஆண்டவர் எலியாவை எடுத்துக் கொள்ளுகிறார். அப்ப எலிசா மட்டும் அங்க தனிமையா இருக்கிறார். அந்த 16ஆம் வசனத்துல நான் சொல்றேன், கவனிங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவை கவனிக்கிறாங்க. சோத்ராம், ஆஹா தனியா இருக்கார எலிசா, எலியாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க 16வது வசனத்துல. சோத்ராம், ஆண்டவனே உம்முடைய எஜமானனை காணும்னு சோகமா இருக்கிறீரா? 50 பலவான்களை நாங்க வச்சிருக்கோம் அடியாளுக. சோத்ராம், நீர் மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லும், இந்த 50 பேரை நாங்க என்ன செய்றோம்? அனுப்பி வைக்கிறோம். எங்க? எங்களுக்கு நல்லா தெரியும். உமக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எலியாவை ஆவியானவர் பர்வதங்களில் ஒன்றாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நாங்க ஆளை அனுப்பிவிட்டு அவரை தூக்கிட்டு வர்றோம்னு சொல்றான். அப்ப பாருங்க, ஒபதியாவுக்கு மட்டுமில்ல, எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு தெரிந்திருந்தது, ஆவியானவரோடு எலியா நெருங்கி ஜீவிக்கிறவர். ஆவியானவர் அவரை பர்வதத்திலோ பள்ளத்தாக்கிலோ கொண்டு போய் மறைத்து ஒளித்து வைத்திருப்பார் என்பதை எரிகோவின் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அறிந்திருந்தார்கள். உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு மற்றவர்கள் அறிந்திருக்கிற அளவிற்கு ஒரு சாட்சியின் பாத்திரமாக நீங்கள் உங்களை காண்பித்தால் சோதரம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை நிச்சயம் கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 17ஆம் அதிகாரத்துல அவர் சாரிபாத் விதவை வீட்டுக்கு 10வது வசனத்துக்கு போனார் அப்படின்னு வாசிக்கிறான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள், எத்தனை காலங்கள் சாரிபாத் விதவை வீட்டில் அவர் இருந்தார் நமக்கு தெரியாது. அந்த 17:24 கடைசி வசனத்துல அந்த அம்மா சொல்றாங்க, சோதரா, உண்மையிலேயே நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, அந்த அம்மா ஒரு ஸ்திரீ அப்படின்னா பொம்பளையாளு. சோதரம். ஆமா, விதவைன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா வீட்டுக்காரர் இல்லை. இறந்து சின்ன பையன், அந்த பையன் இறந்து போனா எலியாதான் திரும்ப ஜீவனை கொண்டு வந்தார். அவன் ஒரு சிறுவை அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு சோதரம் ரொம்ப வயசாயிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு தனிமையான வீட்டுல ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் இருந்த வீட்டுல சோத்ரா, தீர்க்கதரிசி பல வருஷமா அங்க இருக்கிறார். இவருக்கு எத்தனை வயசுன்னு நமக்கு தெரியாது. பொதுவாகவே தீர்க்கதரிசினா நமக்கு அப்படியே தலையெல்லாம் நரைச்சு போய் ரொம்ப வயசானவரா இருப்பாருங்கிற ஒரு இமேஜின் வந்து போச்சு. சோத்ரா, என்ன மாதிரி இருந்துடக்கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா எத்தனை வயசு நமக்கு தெரியல. ஆக எதுக்கு சொல்ல வர்றே, கிட்டத்தட்ட எத்தனை மாசம் அங்க இருந்தாருன்னு தெரியல. அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆம்பளையாளு, அந்த அம்மா பொம்பளையாளு. சோத்ரா, அந்த வீட்டுல தான் அவர் இருந்திருக்கிறாரு. அந்த அம்மா கடைசியில் ஒரு வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, உண்மையிலேயே இத்தனை வருஷம் அந்த வீட்டில் இருந்தீரு, நாம எல்லாத்திலையும் வாட்ச் பண்ணேன், எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன், நீர் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது உண்மையான வார்த்தை என்று சோத்ரம் அந்த சகோதரி, அந்த ஸ்திரீ சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி சோத்ரம் அந்த விதவையா இருக்கட்டும், ஒபதியாவா இருக்கட்டும், ஆகாபா இருக்கட்டும், அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக, எரிகோவின் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களா இருக்கட்டும், எல்லோருக்கும் முன்பாக எலியா தன்னை ஒரு சாட்சியாக காண்பித்தபடியினால் கர்த்தர் அந்த எலியாவின் மூலம் தேசத்திற்கு ஒரு பெருமழையை கட்டளையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமென்.
ஆமா, நாம் ஆராதிக்கிற சபையா இருக்கட்டும், நாம் வாழ்கிற குடும்பமா இருக்கட்டும், நாம் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், ஆமா, எந்த ஒரு இடத்திலும், நாம் படிக்கிற இடமாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் நம்முடைய நண்பர்களிடத்திலே, நம்முடைய கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, உறவுகளிடத்திலே, சபை விசுவாசிகளிடத்திலே, மேய்ப்பர்களிடத்திலே நம்மை எப்பொழுதும் ஒரு சாட்சியுள்ள பாத்திரமாக வெளிப்படுத்தினால் சோத்திரம், கர்த்தர் நம் மூலம் நிச்சயமாய் தேசத்திற்கு ஒரு மழையை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க அப்பா. ஜெபத்திலே ஒரு சாட்சி, வேதத்தை தியானிக்கிறதுலே ஒரு சாட்சி, ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே ஒரு சாட்சி, ஆண்டவருக்காக நிற்கிறதிலே ஒரு சாட்சி, சோதரா வைராக்கியமாய் வாழ்கிறதிலே ஒரு சாட்சி, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஒரு சாட்சியாக காட்டுவோம். கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க அப்போ. இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சவாலாக நம்மை காட்ட வேண்டும். சோதரம் எலியா சாட்சியாக மாத்திரம் தன்னை அங்கே காட்டவில்லை. அந்த வசனத்திலே, அந்த அதிகாரத்திலே தன்னை தேவனுக்கென்று ஒரு சவாலாக, சவால் விடுகிற மனிதனாக அவர் காட்டுறாருன்னு பார்க்கிறோம். கவனிங்க. இப்போ ஆகாப்புக்கு முன்னாடி எலியா வந்துட்டார். சோத்ராம் எலியா இப்ப சொல்றாரு, சோத்ராம் ஆண்டவர் தேசத்துல மழையை கொடுக்க போறார், அதனாலதான் உன்னை பார்க்கும்படி என்னை அனுப்பி வச்சார். சோத்ராம் அதனால நான் சொல்றது நீ செய். என்ன செய்யணும்? சோத்ராம் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்லு. ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, எல்லாரையும் வர சொல்லு. சோத்ராம் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், அவர்களை வர சொல்லு. உன் மனைவி எசபேல், அவளுடைய பந்தியில சாப்பிடுகிற தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேர், அவர்களே வர சொல்லு. சோத்ராம் இஸ்ரவேல்ல ஒரு ஆள் இருக்க கூடாது, எல்லாரும் கர்மேல் பர்வதத்துக்கு வரணும். ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது. சோத்ராம் தேசத்துல ஆண்டவர் மழையை தர போறார். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆகாப் நினைச்சிருப்பார் மழை வந்தா போதும். சோத்ராம் இப்ப எலியா சொல்றதெல்லாம் கேட்போம் அப்படின்னு எல்லாரையும் ஒன்னா திரட்டிட்டான். கவனிங்க. சோத்ராம் தேசமே வந்துருச்சு. ஆகாப் அங்க இருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் எலியாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பஞ்சத்துக்கு காரணம் எலியாதான், சிக்கினாருன்னா போட்டு தள்ளுவோம்னு சொல்லி ஆகாப்பும் தேடுறான், ஆகாப்போட ஜனங்களும் தேடி இருப்பாங்க. சோத்ராம் அப்படி எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு கோடை போட்டார் எலியா. கோட்டுக்கு அந்த பக்கம் அவங்க எல்லாம், கோட்டுக்கு இந்த பக்கம் எலியா. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா இப்ப எலியா என்ன தெரியுமா சொல்றாரு 22ஆம் வசனத்துல? ஆமா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்ல நான் ஒருத்த மட்டும்தான் மீதமா இருக்கிறேன். ஏய் கவனி. சோத்ரா என்னத்தான போட்டு தள்ளணும்னு தேடின நீ? ஆமா இந்த பாரு, முழுசா உனக்கு முன்னாடி உசுரோட வந்து என்ன செய்யற, நிக்கிறேன். ஹல்லேலூயா. கோட்டுக்கு அந்த பக்கம் நீ, கோட்டுக்கு இந்த பக்கம் நானு. சோத்ரா நீங்க எல்லாம் ஆமா என்ன பார்த்து திருன்னு முழிக்கிறதுனால, முறைக்கிறதுனால பயந்து காலத்துக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் வச்சிருவேன் நினைக்காத. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. பஞ்சத்துக்கு காரணம் நான் இல்லடா ஆகாப்பே, பஞ்சத்துக்கு காரணம் நீ. சோத்ரா இவன் பேச்ச கேட்டு தலைய ஆட்டினீங்களே இஸ்ரவேல் ஜனமே, நீங்க தான் பஞ்சத்துக்கு காரணம். கர்த்தரையா பின்பற்றினீங்க. நீங்க பாகால தேடினதுனாலதான் பஞ்சம் வந்துச்சு. இப்பவும் சொல்றேன் கேளு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நீ கர்த்தரை பின்பற்றுறதுக்கு ரெடினா கர்த்தர் தேசத்துல மழையை கொடுக்கிறதுக்கு ரெடி அப்படின்றா. சோத்ராம் எலியா. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இன்னும் நீ சேர்த்து சொல்றா, அவங்க மெஜாரிட்டி தானே, நான் மைனாரிட்டி. சோத்ரா அவங்க 850 பேர், 450 பிளஸ் 400 850 தீர்க்கதரிசி. நான் ஒரு ஆளு தான். அவன் ஒரு காலை ரெடி பண்ணிக்கிட்டோம், நான் ஒரு காலை ரெடி பண்றேன். அதை சந்தி சந்தா அவனும் வெட்டட்டும், சந்தி சந்தா நானும் வெட்டுறேன். பலிபீடத்து மேல அவனும் வைக்கட்டும், பலிபீடத்து மேல நானும் வைக்கிறேன். அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். சவாலை சந்திக்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? கையை விரித்தல்ல சொல்லுங்க அப்பா. ஆமே. டீலா நோ டீலா? கையை விரித்தல்ல சொல்லுங்க அப்பா. அச்சாம்பாரு ஒரு சவாலு. சோத்ரம் அரண்டா எல்லாரும். சோத்ரம் தேசமே திகச்சு போய் நிக்குது. இவனைத்தான் நான் ராஜ்யம் எல்லாம் தேசம் எல்லாம் ஆள் அனுப்பி தேடுறாங்க. ஆமா இவ்வளவு கூட்டத்தை பார்த்தா கிடு நடுங்கி. சோத்ரம் ஆமா டவுசரே கலண்டுறான். ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. எவ்வளவு தில்லா சொல்றான் பார். என்ன தானே தேடின, இந்த வர இப்ப முழுசா நிக்கிறேன். மிஞ்சி மிஞ்சி என்னடா பண்ணுவீங்க? சோத்ரா என்ன போடுவீங்க, அவ்வளவுதானே. போட்டா பரவாயில்ல. சோத்ரா தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு செத்து போயிடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமே. உசுருக்கு பயந்தவன் இந்த எலியா. சோத்ரா மனம் திரும்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணா பாருங்க, சவால் விட்டு. இப்படிப்பட்ட எலியாக்களை தான் இன்றைக்கும் சர்வ வல்லவரின் இதயம் தேடிக் கொண்டிருக்கிறது, தேசத்துக்கு மழையை கொடுக்க. ஏரியா பக்கம் வராதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கை விரித்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா சவால் விடணும், சவால் விடணும். தேசத்துக்கு சவால், உறவுகளுக்கு சவால், பாவத்துக்கு சவால். இன்னைக்கு நம்ம சவால் விடுறோமா?
ஒருவேளை எலியா மாதிரி இன்னைக்கு நாம அப்படிலாம் ஆளுகளை திரட்டி சவால் விட முடியாது. சோத்ரா, இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளுக்கு சவால் விடணும். கர்த்தர் தான் என் வாழ்க்கையில பெரியவர், ஆண்டவர் இல்லாம நான் இல்ல, என் குடும்பம் இல்ல அப்படின்னு இன்னைக்கு விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள் சவால் விடுறோமா? எங்க சவால் விடுறோம்? சாஞ்சு போயிடுறான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஒரு கோட்டை போடணும். தபரு சொந்தக்காரலாம் அந்த பக்கம் இல்ல, நான் இந்த பக்கம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. என்ன அங்கடி சாய்க்கலான்னு பார்க்காத. பிரசங்கம் பண்ணி உன்னை இங்கிடி சாய்ப்பனே ஒளிய ஒரு நாளும் கோட்டுக்கு கால் எடுத்து அந்த பக்கம் வைக்க மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை தான். என்ன வெளிப்பாடு? அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஞாயிற்றுக்கிழமைனா என் ராஜாவுக்காகத்தான். அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இந்த காது குத்தி, இந்த கல்யாணம், இந்த கர்மாதி அதெல்லாம் என்ன சாய்க்கவே சாய்க்காது. அப்படி சொல்றோம் இல்லையே. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஏம்மா போன வாரம் கோயிலுக்கு வரல? கல்யாணம் பாஸ்டர், உங்களுக்கு தான் முடிஞ்சு 30 வருஷம் ஆச்சே. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல சோத்ரா, அண்ணன் பொண்ணுக்கு அப்படின்றோம். சோத்ரா, அப்புறம் எங்கிட்ட கூடி எழுப்புதல் வர ஜெபம் மட்டும். எங்கள் தேசத்தை ரட்சியும் கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுங்க. நான் திருவிருந்துக்கு மட்டும் வருவேன் கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் திருவிருந்துக்கு மட்டும் கோயிலுக்கு வர்றாங்க. இங்க எப்படியோ தெரியல. ஆமா, எங்க ஊர்களெல்லாம் பார்த்திருக்கேன். திருவிருந்துக்கு வந்து அப்பம் போடணுமா? சோத்ரா, அப்பமும் ரசமும். அது என்னமோ மாசத்துக்கு ஒரு நாள் வந்து திருவிருந்துக்கு வந்துட்டு போயிட்டா பரலோகத்துல இடம்னு நான் என் சபை மக்களுக்கு சொல்லியிருக்கேன். சோத்ரம், 3 வாரம் கோயிலுக்கு வராம 4வது வாரம் வந்து அப்பத்துக்கு பல எரியிற அடுப்பு கறியை தூக்கி போட்டுருவேன் இருக்கு. அப்படியாவது அந்நிய பாஷை பேச. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சும்மா ஆளுகளை பாரு. ஆமே சோத்ர, ஒரு வைராக்கியம் கிடையாது. சாஞ்சு போயிடுறது. ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம ஜீவனோட உயிரோடு இருக்கிறது அப்பா செஞ்ச கிருபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நாள படுத்து கிடந்தப்போ, வியாதியில கிடந்தப்போ யாரும் நம்மளை பார்க்க வரல, சொந்தக்காரர் நம்மளை பார்க்க வரல. சோத்ரம், ஒட்டு உறவு நமக்கு உதவி செய்யல, டாக்டர் கைவிட்டார், மந்திரவாதி கைவிட்டார். கடைசியில் அந்த ஏசப்பாவாலே தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்ற எல்லாருக்குமே இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, எனக்கு இயேசு ஒரு அற்புதமும் செய்யல அப்படின்னு கையை உயர்த்துங்க, நான் மைக்க கொடுத்துட்டு உட்காந்துறேன். சோத்ரா, அப்படி ஒரு பிரசங்க நான் பண்ணவே வேணாம். யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும், எனக்கு இயேசு எந்த அற்புதமும் செய்யல அப்படின்னு கையை உயர்த்துங்க. சோத்ரா, உயர்த்த முடியாது. அப்படி நீங்க உயர்த்தினாலும் 4 பாயிண்ட் வச்சிருக்கேன் நான். நல்ல சொல்லுங்க அப்பா. இல்லட்ட அந்த கேள்வியை புல்பிட்ல இருந்து இப்படி கேட்பனா நானு? சோத்ரா, நீங்க கையை உயர்த்துறீங்கன்னா உயர்த்துவதே ஒரு அற்புதம். நல்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கை இருக்கு, அவங்களால உயர்த்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க அப்பா. 2வது, நான் பேசுனத காதுல வாங்கி உயர்த்திருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு காது கேட்குது, அது 2வது அற்புதம். ஆமேன்னு சொல்லுங்க. 3வது, இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அது ஐயோ பெரிய அற்புதம். அல்லேலூயா. 4வது, நீங்க வீட்டில இருந்து கிளம்பி இங்க வந்து உசுறு போகாம வந்து சேர்ந்திக்க பாருங்க, அது 4வது அற்புதம். ஆமே. போதுமா? இன்னும் வேணுமா? போதும் நினைக்கிறேன். ஆனால ஆண்டவர் இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனையோ சமயங்களில் மனிதர்கள் நம்மை கைவிட்ட பொழுது அவருடைய காருண்யம் நம்மை தேடி வந்து நம்மை உயர்த்தி இருக்கிறது. நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைத்து இருக்கிறார். அவமானங்கள், நிந்தைகளை மாற்றி சோதரம் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் நமக்கு 2 பலனை கொடுத்து நம்முடைய சிரசை கனம் பண்ணி உயர்த்தி இருக்கிறார். எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இன்னைக்கு அவருக்காக வைராக்கியம் பாராட்டுறவர்கள் எத்தனை பேர், சவால் விடுகிறவர்கள் எத்தனை பேர். சோத்திரம், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம சாஞ்சு போயிடும். இதுல ஒரு தமாஷ் என்னன்னா, இந்த பத்திரிக்கை வைக்கிற சொந்தக்காரன் கூட சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை தான் பத்திரிக்கை வைப்பா, ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் வைப்பாங்க. சோத்ரா, ஏன்னா அது அவங்களுக்கு வசதி. சோத்ரா, ஆனா நமக்கு வசதி அப்பாவை ஆராதிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. சோத்ரா, பத்திரிக்கை வச்சிருவாங்க, நம்மளால குடும்பமா அங்க போயிடும். சோத்ரா, எங்க? அங்கதான் காலையில. சோத்ரா, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், நம்ம சொந்தக்காரன், மச்சான் என்ன அக்காவும் பிள்ளைகளும் குடும்பமா வந்திருக்கியே அப்படிமா. நீ தானடா பத்திரிக்கை வச்ச பாவி. சோத்ரா, அப்புறம் என்ன அக்காவும் பிள்ளைகளையும் குடும்பமா வந்திருக்கேன்னு கேட்கிற? போங்க மச்சான். சோத்ரா, என்ன இப்படி இன்னைக்கு கோயில் இல்லையாமா அவன். சோத்ரா, என்னடா இப்படி சொல்ற, நாளைக்கு போய் அந்த மனுஷனை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம கோயில் இது சோத்ரா கோயிலை விட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்க, நீ என்ன இப்படி சொல்ற? ஆமா மச்சான், எனக்கு தெரியாது நம்ம அக்கா எப்படி கிடந்துச்சு, சாக பிழைக்க கிடந்துச்சு. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஜிஹெச்சுக்கு போனோம், அவங்களெல்லாம் பார்க்க முடியான்ட்டாங்க, மந்திரவாதிட்ட போனோம், எத்தனை 1000 செலவு பண்ணி அவ்வளவுதான் இனி சாகுறதான் அப்படின்னு முடிவு பண்ணி தூக்கி போட்ட பிறகு சோத்ரா, அந்த பக்கத்து வீட்டு கிளவி சொல்லிச்சுன்னு இயேசு கோயிலுக்கு தூக்கிட்டு போனோம். சோத்ரா,
நானும் தான் கூட வந்தேன். அந்த பாஸ்ட் ஜெபம் பண்ணாரு, நம்ம அக்காவுக்கு ஆண்டவர் உயிரை கொடுக்கல. எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும்ல மச்சான் சோத்ரா. எனக்கு வந்து இப்ப இந்த கல்யாணம் தான், இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே பாருங்க நானுமே கோயிலுக்கு வரலாம்னு தான் இருக்கேன் சோத்ரா. ஆமா, இவங்களுக்கு வேற வழி இல்லை, இவங்க எல்லாம் சமாளிக்க முடியாதனால தான் ஞாயிற்றுக்கிழமையில இந்த கல்யாணத்தை வச்சிருக்கேன் சோத்ரா. நீங்க காலையில கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம் அக்காவும் பிள்ளைகளும் அழைச்சிட்டு வந்து ஒரு ஜெபம் பண்ணி விட்டு போவீங்கன்னு நினைச்சா இப்படி கோயிலை கட்டடிச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களேன்னு சொல்லுவான். யாரு? நம்ம மச்சான் தான். அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. ஆனா நம்ம ஆளுகளுக்கு டேஷ் 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 எதுவுமே கிடையாதா? அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாயசத்தையும் குடிச்சிட்டு ஏப்பம் விட்டு வந்துடும். அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு நல்லா நம்முடைய உறவுகளுக்கு தெரியுது சோதரம் கர்த்தர் பெரியவர் என்று. அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. சர்வ வல்லவரால் நாம் ஜீவிக்கிறோம் என்று. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கும் நாம் சவால் விடாமல் சாய்ந்து போகிறதுனால தான் மழையை பார்க்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்கு அடுத்த மழையா இருக்கட்டும், தேசத்திலே தேவன் கொண்டு வருகிற எழுப்புதலின் மழையா இருக்கட்டும், எலியாவை போல சோதரம் உலகத்துக்கும் உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் பாவத்திற்கும் சோதரம் பணத்திற்கும் சவால் விடும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருமழையை நிச்சயம் தேசத்தின் நடுவிலே கொண்டு வருவார். உலகத்துக்கு சவால் விடுவோம், மனிதர்களுக்கு சவால் விடுவோம், பணத்துக்கு சவால் விடுவோம். இன்றைக்கு சோதரம் ஆண்டவரால் தான் ஜீவனோடு இருக்கிறோம் என்று நல்லா தெரிஞ்சாலும் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுக்கப்படுவது இல்லை. பணத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இயேசுவுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. பிசினஸுக்கும் சோதரம் நம்முடைய வருமானங்களுக்கும் மனிதர்களுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் இன்றைக்கு சர்வ வல்லவருக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அதனால் தான் நம்முடைய வாழ்வில் இன்னும் வனாந்தரங்கள், பஞ்சங்கள், மழையை பார்க்க முடியாத நிலைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு பதிலாக வீழ்ச்சி சோதரம். ஒவ்வொரு நாளும் தடுமாற்றத்தோடு ஜீவிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இயேசுவையே நம்முடைய வாழ்வில் உயர்த்தி காட்டுவோம், இயேசுவையே பெரிதாக எண்ணி காட்டுவோம். இயேசு அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு பெரிதில்லை, அவர்தான் என் வாழ்வின் எல்லாம், ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம், சுவாசம், உலகம், எதிர்காலம் என்று அவரையே உயர்த்துவோம். இயேசுவை உயர்த்துவோம் என்கிற தலைப்பில் நடக்கிற இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் உண்மையாகவே இயேசுவை உயர்த்தி காட்டுகிறவர்களாய் மாறினால் உங்களை கொண்டு தேசத்திலே ஒரு பெருமழையை நிச்சயம் கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். இல்ல இல்ல அப்படின்னு கோயிலுக்கு வரோம். என்னது? புல்ல சோத்ரா. ஆமா, டாக்டர்கிட்ட போனேன், வாய்ப்பு இல்லைன்ட்டாக. மந்திரவாதிட்ட போனேன், நடக்கான்ட்டாக. பக்கத்து விட்டு அம்மா சொல்லிச்சு, ஏசு கோயிலுக்கு போ அப்படின்னு. சோத்திரம், நல்ல இடத்துக்கு தாமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு ஜபத்தை பண்றோமா, அவரு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் முழுவது பொசுக்குன்னு ஒரு பிள்ளையை கொடுத்துருவாரு. ஆமீன் சொல்லுங்க அப்பா. இப்ப கோயிலுக்கு வராது. ஏமா வரல? புள்ள புள்ளங்கும். அன்னைக்கு வந்திருக்கோம், இல்ல இல்லன்னு. இப்ப வரமாட்டேக்கு புள்ள புள்ளன்னு. இதை கொண்டு எங்க வைக்க? ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அப்போ புள்ள இல்லைன்னா தான் கோயிலுக்கு வருவோமோ? ஆமீன் சொல்லுங்க அப்பா. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படித்தான். ஆண்டவர் நன்மையை தேடுறோம், ஆசீர்வாதத்தை தேடுறோம் கிடைக்கிற வரைக்கும். ஆனா அது கிடைச்சிருச்சுன்னா அது பக்கமா சாஞ்சு போயிடுறோமே சோதரா. அதை பெருசா நம்ம நினைச்சிடறோமே பல விஷயங்கள்ல. ஆமா, வீட்டுக்காரி வீட்டுக்காரி என் வீட்டுக்காரி என் வீட்டுக்காரி என் வீட்டுக்காரி சோதரா அப்படின்னு மனைவியை தள்ள தூக்கி வச்சுட்டே இருக்கிறது சோதரா. ஆமா, உங்க மனைவி தான். இல்ல சொல்லுங்கப்பா, ஓவரா தள்ள தூக்காதே, கையை வீரி தள்ள சொல்லுங்கப்பா. என் புருஷன் என் புருஷன் என் புருஷன் என் புருஷன். உங்க புருஷன் தான் உங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு வேணாம். இல்ல சொல்லுங்கப்பா சோதரா. ஆனா ஆண்டவரை விட எதையும் ஆண்டவரை விட எதையும் தலையில நினைச்ச வேணான்றேன், தூக்க வேணான்றேன். கையை விரிச்சு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. அந்த கானாவூர் கல்யாணத்தை நான் எப்பவும் சொல்லுவேன். கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சான். இயேசுவும் அங்க இருக்கிறாரு, மரியாளம்மாவும் அங்க இருக்காங்க சோத்ரான். ஆமா, இயேசுவுக்கு இந்த மாதிரி நாற்காலி போட்டு கொடுத்துருந்தாங்களா? தெரியல சோத்ரா. அவர் எங்க நின்னாரோ உட்கார்ந்துருந்தாரோ என்ன செஞ்சாரோ நமக்கு தெரியாது. ஆனா குறைவுன்னு வந்த உடனே நேரா மரியாள் கிட்ட போறாங்க சோத்ரா. மரியாளம்மா மண்டையில மண்டையில அடிச்சுக்கிறது, பாவிலா சோத்ரா. குறைவை நிறைவாக்குறவர் அவர்ரா சோத்ரா. அவரு தான் அற்புதம் செய்வாரு. அங்க ஒரு பரிதாபமா அவரை நிக்க வச்சுட்டு சோத்ரா, என்கிட்ட வந்து நிக்கிறியே, அவர்கிட்ட போயில நிக்கணும் அப்படின்னு மரியாம்மா மண்டையில மண்டையில அடிச்சுக்கிட்டு ஐயா கிட்ட வந்து சொல்றாங்க சோத்ரா. இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சான் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஸ்திரியேன்னு அம்மா பார்த்து சொல்றாருன்னா கனவீனமா சொல்றாருன்னு அர்த்தமா? நோ 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 நோ. கனத்தையே உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கிற சர்வ வல்லவர் தாயை கனவீனமா பேசிருப்பாரா? அப்படி இல்லை. கையை உயர்த்திடுவார் இல்லையா சொல்லுங்க. என்ன அர்த்தம்னா, இந்த பாருமா, இந்த வீட்டுல நீயும் இருக்க, இந்த வீட்டுல நானும் இருக்கேன் சோத்ரா. ஆமா, இந்த வீட்டுல ஒரு குறைவு. இந்த குறைவுன்னு வந்தப்போ
உன்கிட்ட தான் குறைவை கொண்டுகிட்டு வராங்களே ஒழிய என்ன பெருசா நினைக்கல. நீ யாரு? நீ எனக்கு தாயா இருந்தாலும் நீ மனுஷி. சோத்திரம். நான் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவகுமாரன், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர், அற்புதங்களின் ஆண்டவர். ஆனா இந்த குடும்பம் என்னை விட உம்மைத்தான் பெருசா நினைச்சாங்க. சோத்திரம். ஒன்ன பெருசா நினைச்சதுனால இது ஒன் டைம் இல்ல சொல்லுங்க. அதனால நீ சப்ளை பண்ணு. சோத்திரம். என் டைம் இன்னும் வரல. எப்போ என் டைம் வருதோ, இந்த குடும்பம் எனக்கு டைம் கொடுக்குதோ, அப்போ இந்த குடும்பத்தின் குறைவை நான் நிறைவாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். கையை விரித்து அல்ல சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க. நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. பிசினஸா இருக்கட்டும், பிசினஸுக்கும் இயேசுவுக்கும் இப்படித்தான் பேச்சுவார்த்தை நடக்கும். பிசினஸை பார்த்து சொல்லுவார், பிசினஸே உனக்கும் எனக்கும் என்ன, நீ இந்த வீட்டில் நீ இருக்க, இந்த வீட்டில் நான் இருக்கேன். இந்த குடும்பம் உனக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. இட்ஸ் யுவர் டைம், இது ஓன் டைம். அதனால நீ சப்ளை பண்ணு இந்த வீட்டுக்கு. சோத்ரா. எப்ப இந்த குடும்பம் எனக்கு டைம் கொடுக்குதோ, சோத்ரா, ஏன் வேலை எப்ப வருதோ, அப்ப இந்த குடும்பத்துக்கு நான் குறைவுகளை நிறைவாக்குகிறேன். இருக்கீங்களா? விவசாயமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், ஆடு மாடா இருக்கட்டும், சோத்திரம். இப்படித்தான் வீட்டுக்குள்ள பேச்சு. எங்க ஊர்களில் எருவு மாட்டு கொடுக்குற முக்கியத்துவம் இயேசுக்கு என்ன செய்யறதில்ல, மக்கள் கொடுக்கறது இல்லை. எருமாடு 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 எருமாடு. சோத்திரம். ஆமா, எருமாடு மேலே தான் கவனம் எங்க ஊர் மக்களுக்கெல்லாம். ஆமா, அது போடுற சாணி முதற்கொண்டு விடுறது கிடையாது. சோத்திரம். அதுலயும் கலெக்ஷன். சோத்திரம். ஒரு நாள் ஜெபக்குறிப்பு வருது. சோத்திரம். சர்ச்சில் என்ன ஜெபக்குறிப்பு அப்படின்னா, எங்க மாடு பால் கொடுக்க மாட்டேங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் என்ன பண்ண முடியும் உன் மாடு பால் கொடுக்கலனா? சோத்திரம். அல்லேலூயா. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இல்ல பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணியே ஆகணும் அப்படின்னுச்சு அந்த அம்மா. அப்படியா? நான் கொஞ்சம் வித்தியாசமான பாஸ்டர். சோத்திரம். ஆமா, எத்தனை வருஷமா மாடு வளர்க்க? பல வருஷமா வளர்க்குறேன் பாஸ்டர் அப்படின்னுச்சு. உன் மாடு எவ்வளவு கொடுக்கும் டெய்லி பால்? ஒரு 5 லிட்டர் கொடுக்கும் பாஸ்டர் அப்படின்னுச்சு. அப்படியா? ஆடா பதத்தி. சோத்திரம். நீ எத்தனை வருஷமா சபைக்கு வர்ற? 5 வருஷத்துக்கு மேல வர்றேன் பாஸ்டர். இந்த 5 வருஷமா உன் மாடு 5 லிட்டர் கொடுக்குதா? ஆமா பாஸ்டர். ஆட சோத்திரம். அப்படின்னா நீ டெய்லி 1/2 லிட்டர் சர்ச்சை கொடுத்துருக்கணும். அல்ல சொல்லுங்க. அப்போ நீ என்ன செஞ்சிருக்க? ஆண்டவரை ஏமாத்திருக்க, வசனத்துக்கு விரோதமா நடந்திருக்க. அதனால ஆண்டவரே இதை லாக் பண்ணியிருக்காரு. அவர் லாக் பண்ணதை நான் ஓப்பன் பண்ண முடியாது. அல்ல சொல்லுங்க. அப்போ இது எனக்கும் அவருக்கும் பிரச்சனை உண்டு பண்ற வேலை. அதனால ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த மூலையில போய் முட்டியை போடு, என் பக்கம் திரும்பாது. அல்ல சொல்லுங்க. அப்போ முட்டியை போட்டு, ஆண்டவரே நான் பாதகத்தி, சோத்திரா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வஞ்சகி, நான் வசனத்தின்படி வாழல, அதனாலதான் அப்படி அடைச்சிட்டீங்க. சோத்திரா. இனிமே என் மாடு கொடுக்கறதுல தசோவாத்தை கரெக்டா கொடுக்கறேன்னு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. 7 லிட்டர் தரும். அல்ல சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? அதோட இந்த பால் கொடுக்கணும்னு ஜெப குறிப்பு வரவே இல்லை. அல்ல சொல்லுங்க. சோத்ரா. என் விசுவாசி எல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் எருவு மாடு இருக்கு. சோத்திரம். கிட்டத்தட்ட 100 குடும்பம் இருக்காங்க. அதுல ஒரு 75 வீட்டுல எருவு மாடு இருக்கு. சோத்திரம். அவங்க நினைப்பெல்லாம், ஆத்தாடி இத்தனை மாடும் பால் கொடுத்தா 1/2 லிட்டரா சபையில வண்டி ஊத்துனா பாஸ்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு அவங்க கவலை. நான் என்ன சொல்றேன், நீ ஏன் கவலைப்படுற? நான் பால் பண்ண வச்சுட்டு போறேன். அல்ல சொல்லுங்க. அப்பா லெட்ட பால் கோவா, பால் பேடா, ஏதாவது கம்பெனி நடத்திட்டு போறேன். தூத்துக்குடியில என்ன சோத்திர சகோதரர் இருக்கிறாரு, நாங்க ஒரு பிரான்ச் வச்சுட்டு போறோம். இல்ல சொல்லுங்க. அப்பா உன் வேலையை நீ பாருனா பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? சோத்திரா. அல்ல சொல்லுங்க. சும்மா எல்லாத்துக்கும் ஜெபம் கிடையாது. கையை விரித்தாமேன்னு சொல்லுங்க. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை. அவர் சொல்லுவார், டே நான் தாண்டா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை சொல்லுங்க. நீ ஏன்டா மல்லு கட்டிட்டு இருக்க, ஓடி போம்பாரு. சோத்திரம். ஆமா, ஒரு அம்மா ஒரு 4 வாரம் கழிச்சு, சோத்திரா, எங்க மாடு சாணி கொடுக்க மாட்டேங்குன்னு ஜெப குறிப்புங்க. அல்ல சொல்லுங்க. எனக்குன்னா ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் தாங்கல. என்னடா சாணி ஓட மாட்டேங்குன்னு ஜெப குறிப்பா? ஆமா, நான் யாரு உடனே கேட்டேன். அது என்ன நினைச்சிருக்கு, பால்ல தானே அப்படி கேட்டாரு. ஒரு சாணியில் என்ன செய்ய போறாருன்னு அது ஜெப குறிப்பு கேட்டிருக்கு. நான் சொன்னேன், தோராயமா மாடு எவ்வளவு போடும்னு. சோத்திரம். அது எதிர்பார்க்கவே இல்லை. சோத்திரம். ஏன் பாஸ்டர் அப்படி கேட்கறேன்? சொல்லுமா நீ? சோத்திரா. ஒரு 3 கூட நிச்சு. சோத்திரா. 10 உருண்டையா உருட்டி ஒரு உருண்டையை கொண்டு வந்துட்டேன். இல்லைன்னா ஜெபம் பண்ணு, இனிமே மாடு கொடுக்குற சாணியிலையும் என்ன கொடுக்குற, தசமா கொடுக்குறேன்னு சொல்லு. 3 கூட போடுற மாடு 5 கூடையா போடும்னு. இல்லையா சொல்லுங்க. அப்பா ஏன் நீங்க நல்லா வரைஞ்சிக்கணும். என்னடா சாணியில கூட இப்படி சொல்றாரு நீங்க நினைக்கலாம்.
சாணி போட மாட்டேக்குன்னு இங்க ஜெப குறிப்பு வருதுன்னா அதுல அவளை கலெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். சொத்துறா கொஞ்சம் போல வைக்கல குழப்பி ஊரா விட்டு சுவத்துல ரவுண்டா ராட்டியா தட்டி அவ வேலை முடிஞ்சு வர்றதுக்குள்ள அதை புட்டுங்கி ஒரு ராட்டி 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுது கிளவி. அல்ல சொல்லுங்க அப்பா. அப்புறம் ஒருவேளை சேல்ஸ் டல்லா இருந்துச்சுன்னா சொத்துறா குழிய தோண்டி மொத்தமா போட்டு 3 மாசத்துக்கு ஒருக்கா எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுது. சொத்துறா இதெல்லாம் தெரியாதா எனக்கு? சாணிக்கு ஜெப குறிப்பு வந்துச்சுன்னா அதுல இவ்வளவு மேட்டர் இருக்குங்கிறத நான் படிச்சிருக்க மாட்டேன். கையை வருத்தல்ல சொல்லுங்க அப்போ. இங்க சபைகள்ல சொத்துறா வீட்டுக்கு ஒரு பிள்ளையே இதுக்குன்னே வழக்காக சொத்துறா. அது ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வராது, ஒரு அண்ணன் கூடைய கொடுத்துருவாங்க, ஒரு கூடைய அது மாட்டுக்கு பின்னாடியே இப்படியே அடுத்தவ அள்ளிடுவாளாம். சோத்துறான் பக்கத்து வீட்டுக்காரி சாணி எடுத்துருவாளாம். அவனால அந்த மாட்டுக்கு பின்னாடியே கூட தூக்கிட்டு போதுங்க. சோத்துறான். அப்ப இயேசுவை விட ஆராதனையை விட எருவு மாடும் அது கொடுக்குற பாலும் அது கொடுக்குற சாணியும் சோத்துறான் உனக்கு முக்கியமா போகுதுன்னா ஒன்னவா வச்சு எழுப்புதல் மழையா அவர் கொண்டு வந்துட முடியும்? வாய்ப்பே இல்லை. இல்ல சொல்லுங்க. அப்போ கையை விரித்துறாமேன்னு சொல்லுங்க. என்னத்துக்கு? சவால். அல்ல சொல்லுங்க. அப்போ ஒன்னொன்னுக்கு ஒரு சவால் விடணும். இதெல்லாம் சோத்திரம் அநித்தியமானது. அவர் ஒருவரே நித்தியமானவர். அவர் இல்லைனா மனைவி இல்லை, அவர் இல்லைனா கணவன் இல்லை, அவர் இல்லைனா சோத்திரம் பிள்ளைகள் இல்லை, அவர் இல்லைனா எதுவுமே இல்லை. ஆமா ஏதும் இல்லை. எல்லாத்தையும் உண்டாக்கி அதை அனுபவிக்கிற பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தாராம். சோத்திரம். ஆமா ஒரு நாள் அந்த சாத்தா சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாள்கிட்ட பேசினோடனே ஏவாள் அப்படியே சாஞ்சிட்டான். சோத்திரம். ஏவாள் அப்படியே ஆதாம்கிட்ட வந்து அத்தான் செத்தான். இல்லையா சொல்லுங்க அப்பா. அவ்வளவுதான். அத்தான் நாளாம் பழத்தை காட்டி நம்மால செத்தான். சொத்துறா. அதனால ஏதேனே இல்லாம போச்சு. அப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை விட ஏவாள் வார்த்தை பெருசா போச்சு. ஏவாளுக்கு ஆண்டவர் வார்த்தையை விட சர்ப்பத்தின் வார்த்தை பெருசா போச்சு. 2 பேருக்கும் அந்த பழம் பெருசா போச்சு. சொத்துறா. ஒரு சவால் விட முடியல. கையை பேர் தலையில சொல்லுங்க. அப்போ கத்தருக்கென்று சவால் விடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. சாத்தான் அப்படியே கருப்பு உருவமா எருவு மாட்டு மேலதான் ஏறி வருவான். அப்படிலாம் தப்பா தவறா நினைக்க வேணாம். சொத்துறா. நம்ம கூடவே நம்ம பார்த்த அதே முகம், அதே மண்டை, அதே கொண்டை. அல்ல சொல்லுங்க. அப்போ அதே மீசை. சொத்துறா. இப்படித்தான் வருவான் சாத்தான். அதனால எப்பொழுதுமே கத்தர் பக்கமா நிற்போம். கோட்டுக்கு இந்த பக்கம். கையை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆமா ரோமர் 8:38, 39 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஜீவனானாலும் மரணமானாலும் சோத்திரம் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆமா வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய இயேசுவினால் சோத்திரம் தேவன் மேல் உள்ள அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க. அப்போ கர்த்தரே நம்முடைய வாழ்வில் பிரதானமாக இருக்கட்டும். சோத்திரம். எந்த ஒன்றும் அவரை விட்டு நம்மை சோத்திரம் பிரித்து விடாதபடி இழுத்து விடாதபடி அவைகளை தூரப்படுத்தி ஆண்டவருக்கென்று சவால் விட்டு வாழ்வோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் சோத்திரம் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனா எதற்காகவும் இயேசுவை இழக்க கூடாது. கைகளை உயர்த்தி தலையில சொல்லுங்க. அப்போ சவால் விடுகிற எலியாவாக நம்மை காட்டுவோம். கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடுவார். கடைசி காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். சாதனையாக நம்மை காட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ சாட்சியாக மட்டுமல்ல, சவாலாக மட்டுமல்ல, எலியா ஒரு சாதனையின் வீரனாக தன்னை அங்கே கூடி வந்திருந்த மக்களுக்கு காண்பித்தான். என்ன சொல்றான்? அக்கினினால உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். சோத்திரம். எந்த தெய்வம் அக்கினினால பதில் கொடுக்குதோ அந்த தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லிட்டான். இப்ப அக்கினி இறங்கி வந்தாகணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்னத்துல இருக்கு? பலத்துல இருக்கு. சோத்திரம். அப்ப அக்கினி இறக்கி காட்டணும், சாதிச்சு காட்டணும். ஜனங்கள் எல்லாரும் சோத்திரம் எலியாவுக்கு நேரா திரும்பி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாயங்காலம் வரைக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் சோத்திரம் அவங்க என்னென்னமோ சொல்லி கூப்பாடு போடுறான், சத்தம் போடுறான், கூப்பிடுறான், ஒரு பதிலும் இல்லை. சோத்திரம். கடைசியில் அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் ஆமா எலியா சொல்றா, எனக்கு டைம் கொடுங்கடா. சோத்திரம். சாயங்காலம் ஆகி போச்சு, நான் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டு அந்த காளையை சந்து சந்தா வெட்டி அது மேல சோத்திர கட்டையெல்லாம் வச்சு அடுக்கி தண்ணியெல்லாம் ஊத்தி இப்போ 36வது வசனத்துல தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். தேவனே நீர் இஸ்ரவேலிலே தேவன் என்றும் சோத்திரம் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவைகளெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் சோத்திரம் விளங்க பண்ணும். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தார். எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்க வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமே எல்லாரும் ஆச்சரியமா வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமா எலியா ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. பெரிய ஜெபம் இல்ல, ஒரு குட்டி ஜெபம் தான். ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. ஆமா வானத்திலிருந்து அக்கினி பலமா இறங்கி வருது. மச்சான்
அங்க வாரு அக்கினி இறக்கி வருது, திருச்சி சொன்ன மாதிரியே வருது. இந்த வந்து அக்கினி பற்றிச்சிருச்சு பலியே. எல்லாரும் முகம் குப்புற தொப்பு 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 தொப்புன்னு விழுந்து சொல்றா, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் முழங்கினார்கள். கரங்களை உயர்த்தி உரலில சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் இன்றைக்கு சாதித்து காட்டுகிற எலியாக்களாக எழும்பினால் சமுதாயம் நிச்சயமாக இயேசுவே தெய்வம், இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற அவர் ஒருவரே தெய்வம், அவரை அன்றி வேறே தேவன் இல்லை என்று எல்லோரும் நிச்சயம் சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால இப்ப நாம எலியா மாதிரி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சாதிச்சு காட்டுறதா? இல்ல சோத்திரம். அன்னைக்கு எலியா பலிபீடத்தின் மேல காளைய வச்சு அக்கினியை இறக்க வேண்டியது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு நாம அக்கினியை இறக்கி சோத்திரம் என்னது சாதிச்சு காட்டணும் இல்ல. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், அவர்தான் மழையை தருகிறவர். ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய மழையை கொடுக்கிறவர், அவர் ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், அவர் சொத்த ரட்சிப்பு என்கிற மலையை கொடுக்கிறவர். இதை ஜனங்களுக்கு சொல்றோம். நாம அப்படி சொல்ற மாதிரி நாம வாழ்ந்து காட்டணும். அதுதான் சாதனை. இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேனே, ஆண்டவர் ஐஸ்வர்யம் என்கிற மலையை கொடுக்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நம்ம வாழ்க்கையில என்னவா இருக்கணுங்க? ஐஸ்வர்யம் இருக்கணுங்க. சொத்துறோம். பக்கத்து வீட்லயோ ஏத்து வீட்லயோ இல்ல நம்ம போற இடத்துலயோ இயேசுவை பத்தி சொல்றோம். அக்கா உங்க வாழ்க்கையில இவ்வளவு கடனா, உங்க வாழ்க்கையில இவ்வளவு தரித்திரத்தில் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, நான் கும்பிடுற இயேசு இருக்காரு, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரு, நம்மளை ஐஸ்வர்யம் அடைய பண்ணும்படி அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார் வேதம் சொல்லுது. உங்க வாழ்க்கையில அவரை நம்புங்க, அவரை ஏத்துக்குங்க, உங்க கடனெல்லாம் அவர் அடைப்பாரு, உங்க பொருளாதார நெருக்கடியெல்லாம் அவர் மாற்றுவாரு, தரித்திரத்தெல்லாம் நீக்குவாரு அப்படி நம்ம சொல்லிட்டு சொத்துறா. ஆமா அந்த புளிக்குழம்பு கொஞ்சம் கொடுக்கா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அல்லையிலே சொல்லுங்க அப்பா. என்ன முழிக்கிறியே? பயங்கரமா கடல்லாம் அடப்பாருக்கா, அப்படிக்கா 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 அப்படிக்கா, அந்த புளிக்குழம்பு கொஞ்சம் கொடுக்கா அப்படின்னா ஏக்கா இடத்த காலி பண்ணுக்கா நீ. அல்லையிலே சொல்லுங்க. இப்படியா இருக்கிறது சோத்ரா? ஆமா நாம ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருப்போம். அவங்கள்ட்ட போய் ஏசு உங்கள் கடன்களை அடைப்பா. ஏக்கா முதல்ல என்கிட்ட வாங்கின 2000 கொடு. ஆமீன் சொல்லுங்க அப்பா. அப்புறம் என் கடனை அவர் அடைக்கிறத பத்தி என்ன செய்ய பிரசங்கம் பண்ணு. இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில கடன் 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 சோத்திரம். நான் கடனுக்கு சோத்திரம் பரம எதிரி. அல்லையிலே சொல்லுங்க. கடன் வாங்கவே கூடாது. கடன்கிறதே ஒரு சாபம். கடன் இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது அப்படித்தான். கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையா? அது கற்பனை கூட செய்ய முடியாதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்தவர்கள் கடன் இல்லாமல் வாழ முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க அப்பா. வாழ முடியும். நாம் ஐஸ்வர்யம் அடையும்படி அவர் நம் நிமித்தம் என்னவாயிருக்கிறாரு? தரித்திரராயிருக்கிறார். நம்ம அப்பா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா, நம்ம அப்பா பெரிய பலத்த கோடீஸ்வரரா, நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னரா, பூமியும் அதன் நிறைவும் அவருடையதான், உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. ஆனா நாம கடன்காரர்களா இருக்கிறோம். அவர் பிள்ளைக அப்படின்னு சொன்னா அவர் நாமம் துக்கப்படுமே. அல்லையிலே சொல்லுங்க அப்போ. கடன் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும். சோத்திரம். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படி வேதம் சொல்லுது. ஆமீன் சொல்லுங்க அப்போ. அப்ப ஐஸ்வர்யத்துல நாம எந்த ஒரு காரியத்துல சாதிக்கணும்னாலும் சாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு சூத்திரம் தான். சோத்திரம். வசனத்தின்படி வாழ்வது. கையை உயர்த்தி சொல்லுங்க அப்போ. எலியா கூட இங்க அக்கினி இறங்குறதுக்கு ஒரே ஒரு வேர்டை சொல்றார். சோத்திரம். ஆண்டவரே நீர் இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவைகளை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும் அப்படி சொல்றான். எப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறோமோ அப்ப நம்மளால சாதிச்சு காட்ட முடியும். அல்லையிலே சொல்லுங்க அப்போ. நீங்க ஐஸ்வர்யவான்களா இந்த பூமியில சாதிச்சு காட்டினாலே சோத்திரம், உங்க பக்கத்து வீட்டுல ஏத்து வீட்டுல இருக்கிறவங்கலாம், நீங்க போற இடத்துல இருக்கிறவங்கலாம், உங்க சொந்த பந்தங்கள்லாம் நீங்க சொல்லாமலே இயேசுவை சேவிக்கிறவர்களாக மாறுவார்கள். அல்லையிலே சொல்லுங்க அப்போ. அப்போ நம்ம ஐஸ்வர்யமா மாறணும்னா அதுக்கு வேதம் சொல்லுகிற அவருடைய வார்த்தை 6:38 லூக்காவில கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அல்லையிலே சொல்லுங்க அப்போ. உற்சாகமாய் கொடுக்கிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சோத்திரம். ஆமிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்போ ஒரே ஒரு சூத்திரம் தான். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தேவனுக்கென்று, ஊழியத்திற்கென்று, சுவிசேஷ பணிக்கென்று, திருச்சபைக்கென்று சோத்திரம். ஆமா தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நாம் உதாரத்துவமாய் உற்சாகமாய் அள்ளி 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 அப்பாவுக்கு கொடுத்தோம்னா கர்த்தருடைய நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். அல்லையிலே சொல்லுங்க அப்போ. ஆமா நீங்க ஐஸ்வர்யவான்களா மாறணும்னா சோத்திரம் வீட்டில் இருக்கிற காசெல்லாம் அள்ளி அப்பாவுடைய ஊழியத்துக்கு கொடுங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா சோத்திர. பக்கத்துல இருக்கிற கிள்றீங்க. அல்லையிலே சொல்லுங்க அப்பா. பாயிண்ட்டுக்கு வர்றாரு அப்படின்னு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் பாயிண்ட். அல்லையிலே சொல்லுங்க அப்பா. வேற வழியே கிடையாது. சோத்திரம். சாதிச்சு காட்டணும்.
பக்கத்து வீட்டில் புளிக்குளம் வாங்குற நிலம் மாறணும். அல்ல சொல்லுங்க அப்பா. எதை எடுத்தாலும் கடை சத்திரம் வச்சிருக்கிற சோஃபா செட்டு கடை, ஆமாம் ஃப்ரிட்ஜு கடை, வாஷிங் மிஷினு கடை, சேரு கடை, சுத்துற ஃபேனு கடை, ஏசி கடை, எல்லாமே கடை. அல்ல சொல்லுங்க அப்பா. சொல்ல மாட்டே அல்ல சொல்லுங்க. எல்லா கடை இப்படி இந்த ஒரு சோஃபா செட்டு கூட நமக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சாமியை கும்பிட்ற பரிதாபமான ஆட்களா நம்ம இருந்தோம்னா எங்களுக்கு கூட தேசத்துல எழுப்புதல் மழை வர. அல்ல சொல்லுங்கப்பா. என்ன எல்லாருமே டவுன் ஆயிட்டாங்க. இந்த வசனம் ரொம்ப டீப்பா டச் பண்ணுதா? அல்ல சொல்லுங்கப்பா. நீங்க ஐஸ்வர்யவான்களா மாறணும், அதுதான் சாதனை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவன் ஐஸ்வர்யவானா மாற முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும், அந்த அக்கா எப்படி இருந்துச்சு, அந்த பிரதர் எப்படி இருந்தார். ஆமாம், 300 ரூபா வாடகை கொடுக்க முடியாத கஷ்டப்பட்டுட்டு கிடந்த அந்த குடும்பம் இன்னைக்கு பாரு ஒரு சொந்த வீடு கட்டிட்டாங்க. சோத்திரம். என்ன சொந்தமாக காரில் போகிறாங்க, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எவ்வளவு ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் புளிக்குழம்பு கேட்கறதுக்கு வரும் இந்த அக்கா. சோத்திரம். டெய்லி கமகமன்னு ஒரே பிரியாணி வாசனையாக வருது. சோத்திரம். உண்மையிலேயே அவங்க போகிற கோயில் தான். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கும் போகிறதில்ல, ஞாயிற்றுக்கிழமை கம்பெனிக்கும் போகிறதில்ல, ஆமாம் கடையும் திறக்கிறதில்ல. எல்லாம் குடும்பமாக கார் ஏறி எங்க போயிடுறாங்க, சர்ச்சுக்கும் போயிடுறாங்க. நாம மல்லு கட்டி சம்பாதிக்கிற ஒண்ணும் நடக்க மாட்டேங்க. ஆனா அந்த வீடு நல்லா இருக்கு. அது காரணம் என்ன? அங்க வாரு பாட்டு சத்தம் கேட்கு, குடும்பமா காலையில பாடுறாங்க, சாயங்காலம் பாடுறாங்க, பைபிள படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. அதான் ஓஹோன்னு இருக்காங்க. நாமளும் அங்க போலாம் அப்படின்னு அவங்க நினைக்கணுமா இல்லையா? அல்ல சொல்லுங்க அப்போ. கேட்கறதுக்கே இவ்வளவு நல்லா இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. இதன்படி நம்ம வாழ்க்கை இருந்தா ஆண்டவர் நாம எந்த அளவுக்கு உயரும் சாதிச்சு காட்டணும் கிறிஸ்தவர்கள். அல்ல சொல்லுங்க அப்போ. ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு விரோதமானது அல்ல. சோத்திரம். ஐஸ்வர்யம் தேவன் தருகிற ஆசீர்வாதம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க அப்போ. அது தேவன் நமக்கு தருகிற நன்மை, அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு. சோத்திரம். அந்த ஐஸ்வர்யத்தில் நம்ம வாழ்வதுதான் சாதிப்பது. ரெண்டாவது ஒன்று சொல்றேன், நம்ம அப்பா ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர். ஆமென் இல்லையா? அவர் நம்முடைய பரிகாரி. நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லா பலவீனங்களையும் சுமந்துட்டாரு, அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். இதை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். சோத்திரம். முதல்ல நாம ஆரோக்கியமானவர்களா என்ன செய்யுதுங்க, வாழ்ந்து காட்டணும். சுகவான்களா வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்தவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களா வாழ்ந்து காட்டணும். ஆமா, பக்கத்து வீட்டுல போய் இயேசுவை பத்தி சொல்ல போறோம். அவங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாகிறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு நம்ம சொல்ல போறோம். சொல்ற அம்மா, அக்கா ஆண்டவர் உங்க வியாதியெல்லாம் சுகமாக நீங்க வரணும், அவர் கல்வாரி சிலுவை உங்களுக்கு எல்லாம் சுமந்து தீர்த்துட்டா இருக்கா அப்படின்னா, எக்கா நம்ம சர்ச்சுக்கு போறது ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல வாங்க சிஹெச்சுக்கு போவோங்க. சுவிஜயம் சொல்ல போற நாமளே சொத்திரம் லொக்கடி இருமி சுவிஜயம் சொல்றதுக்குள்ள செத்து பேர போறக்கா. சொத்திரம். முதல்ல சிஹெச்சுக்கு போகணும்னு கூப்பிடும். நாமளே ஏகப்பட்ட வியாதியோடு இருந்தா மற்றவர்களுக்கு போய் இயேசு பரிகாரின்னு அப்படி சொல்றது. கையை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. அப்படின்னா வியாதி இல்லாம இதுவே ஒரு ரொம்ப பெரிய வியப்பான கேள்வி ஆயிடுச்சு. வியாதி இல்லாம வாழ முடியுமா? சுகர் இல்லாம வாழ முடியுமா? பிரஷர் இல்லாம வாழ முடியுமா? இதெல்லாம் இருக்கிறதான வாழ்க்கை. அல்ல சொல்லுங்க அப்பா. இது எந்த கண்டுபிடிப்புன்னே தெரியல. சொத்தலாம். இதெல்லாம் இருக்கிறதா என்னவா வாழ்க்கையா? அதுல இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெருமை. சுகர் வந்துச்சுன்னா ஊரெல்லாம் ஆமா தம்பியே சின்னமா எடுக்க போற சொல்லிட்டு வந்துரு எனக்கு சுகர் அப்படின்னு சொல்லி விடுறோம். இதுல வேற பெருமை வேற. சொத்துறோம். பிளட் பிரஷரா அல்ல சொல்லுங்க. இது ரொம்ப காஸ்ட்லி வியாதி, யாருக்கு வராது, எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு, ஆனால எல்லாருக்கும் சொல்லிருங்க. சொத்துறா. நம்மளை கொண்டு எங்க வைக்க தெரியல. அல்ல சொல்லுங்க அப்போ. வியாதிகளோட இருக்கிறது ஒரு பெருமை நம்ம நினைச்சோம்னா என்னைக்கு நம்ம வியாதியிலிருந்து வெளில வர்றது? சோத்துறோம். வியாதிகள் இல்லாம நம்மளால வாழ முடியும். ரல்லையோட சொல்ல மாட்டாங்கப்பா. அல்லேலூயா. சரீரத்துல நம்ம ஆரோக்கியமா ஜீவிக்க முடியும். இதுதான் சாதனை. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இதுதான் சாதனை. அதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து சோத்திரம் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாரு, வேதத்துல வாசிக்கிறோம். ஒவ்வொரு அற்புதமும் விசுவாசத்தை பேசிக்கா வச்சுதான் செஞ்சார். அல்ல சொல்லுங்க. சரீரத்துல வியாதியா எண்ணெய் பாட்டில தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேதம் சொல்லல. சோத்திரா. இன்னைக்கு எண்ணெய் பாட்டில கொடுக்குற முக்கியத்துவம் இயேசு கொடுக்கறது இல்ல. எந்த கூட்டத்துக்கு போங்க எண்ணெய் பாட்டிலோட போயிடுறது. சோத்திரா. ஆமா, சோமனுக்கு வஸ்டார், சோமனுக்கு வஸ்டார், சோமனுக்கு வஸ்டார், சோமனுக்கு வஸ்டார். எந்த பாஸ்டர் வந்தாலும் மண்டே நீட்டுறது கொண்டே நீட்டுறது, இதே வேலையத்தான் இருக்கு. டிவி பெட்டிக்குள்ள போய் நம்மளால முட்டிக்கிட்டு இருக்கு. சோத்திரா. சோமணி விடுங்க, சோமணி விடுங்க. 10 வருஷம் ஆனாலும் டிவி பெட்டியில போய் சில ஆள் மண்டே உள்ள விட்டுரும் போல. இதுவே கடங்கார வாழ்க்கைன்றேன். அல்ல சொல்லுங்க அப்போ. இதுவே ஒரு இரவல் வாழ்க்கை. அடுத்த ஆளுங்க சோமனுங்க புதுசா வர்றவங்க. ஆமா, இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்காங்க. ஒரு 2 மாசம் தான் 3 மாசம் தான் ஆகுதுன்னா அவங்க சொத்துறோம். அவங்கள ஜோமன்லாம் செய்யலாம். சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்கு எப்படி ஊட்டுவாங்க? நிலா பாரு, நிலா பாரு, நிலா பாரு, அது அப்படிங்க ஊட்டிடுவோம்.
இல்லாட்டா அந்த பூச்சாண்டி வருவாரு, பூச்சாண்டி புருஷன் தான் வருவாரு, சோத்திரம். ஆனா பூச்சாண்டி வருவாரு, பூச்சாண்டி சோத்திரம் உடனே உள்ள தள்ளிடுவோம். அல்ல சொல்லுங்க அப்பா. நிலா பார்த்தா ஆனந்தமா வாய பழக்கம், அப்ப தள்ளிடுவோம். புருஷனை பூச்சாண்டியா காட்டி பயந்து பழக்கம், அப்ப தள்ளிடுவோம். அது ஒரு வயசு 1.5 வயசு வரைக்கும். அல்ல சொல்லுங்க. அப்புறம் 15 வயசு 20 வயசு ஆச்சுன்னா தட்டை புடுங்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப திங்காத, கொலஸ்ட்ரால் ஏறிட போகுது, சோத்திரம். அன்னைக்கு நிலா காட்டி உள்ள விட்டணும், பூச்சாண்டியை காட்டி உள்ள தள்ளணும். இன்னைக்கு தட்டை புடுங்க வேண்டியதா இருக்கு. சரீர பிரகாரமா இவ்வளவு வளர்ச்சி, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கிறோம் ஒரு வளர்ச்சி கிடையாது. அன்னைக்கு வந்த மாதிரி தான் இன்னைக்கும், சோத்திரம். 10 வருடமாய் நான் சபைக்கு வருகிறேன், சோத்திரம். நாங்கள் பரம்பரையாய் ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். ஆமா, என்ன பாட்டிலோட வந்திருக்கிறோம். அல்ல சொல்லுங்க. பெர்க்மன் செய்யா மண்டையில அடிச்சுக்கிறாராம், சோத்திரம். ஐயோ, இந்த கிளவியிலோட நான் படாத பாடுபடுறேன், சோத்திரம். ஆமா, நான் ஒரு தரிசனத்தோட ரோட்டுக்கு இந்த பக்கம் ஜெப தோட்டத்தை தொடங்கினேன். அவன் ஒரு தரிசனத்தோட ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு பெட்டி கடையை தொடங்கினான், சோத்திரம். ஏன் தரிசனம் டெவலப் ஆகி நான் துதி மண்டபம் கட்டிட்டேன், அவன் தரிசனம் டெவலப் ஆகி பெரிய வீடெல்லாம் கட்டிட்டான். ஆனா இந்த கிளவி இருக்க, அவன்கிட்ட போய் என்ன பாட்டுல வாங்க, என்கிட்ட என்ன பாட்டுலுக்கு ஜெபிக்க, சோத்திரம். பழைய வீடு அவன்கிட்ட என்ன பாட்டுல வாங்க, என்கிட்ட வந்து ஜெபிக்க. நான் ஜெபிச்சு துதி மண்டபம் கட்டிட்டேன். அவன் என்ன பாட்டுல வித்து மாடி வீடு கட்டான். ஆனா இதுகளுக்கு இடுப்பு வெளிச்சோகமே ஆகலன்றாராம். அல்ல சொல்லுங்க அப்பா. இடுப்புன்னு இருந்தா வலிக்கத்தான் செய்யும். கைவரித்தல்ல சொல்லுங்க. சும்மா எங்களுக்கெல்லாம் இடுப்பு வலிக்கு, நாங்க எந்த விடுதலை பெருவிழா கூட்டத்துக்கு போலாம்? அல்ல சொல்லுங்க அப்பா. அப்பப்ப வலிக்கும், நாங்க என்ன செய்வோம்? இயேசுவின் நாமத்துல பொல்லாத இடுப்பு வலியை சரத்தை விட்டு வெளியேறி போயிரும். அல்ல சொல்லுங்க அப்பா. கொஞ்சம் சவுண்டை கூட்டி முக்கி சொன்னா சரியா போயிடும். அல்ல சொல்லுங்க அப்பா. அவ்வளவுதான். நீங்க இப்ப எங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தால் நாங்க என்ன செய்வோம்? இயேசுவின் நாமத்துல, வேற எதையுமே சொல்றது இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஏதாவது ஜி பூம் பா பூ அப்படின்றமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, எதையுமே கிடையாது, சோத்திரம். நான் சொன்னாலும் அதான் சொல்லுவேன், ஐயா வந்து சொன்னாலும் அதான் சொல்லுவார். யார் வந்து இங்க நின்று சொன்னாலும் இயேசுவின் நாமத்துல அதை மட்டும் கொஞ்சம் முக்கி சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அல்ல சொல்லுங்க. ஆமா, இல்லட்ட பிசாசு போகாது. இயேசுவின் நாமத்துல போ அப்படிம்பாங்க. ஆமா, ஒன்னு சொல்லவா? ஆமா, அந்த பலவீனம், அந்த பிசாசெல்லாம் அது கீழ்ப்படியும். அல்ல சொல்லுங்க அப்போ. நான் எப்பொழுதுமே பேயை வந்து நல்ல பேயின்னு சொல்லுவேன், சோத்திரம். 2 விதத்துல அவன் நல்லவன். ஒண்ணு, அவன் தான் ஆத்மாக்களை உள்ளே கொண்டு வரான். அல்ல சொல்லுங்க அப்போ. ஏன்னா அவன் பிடிச்சாதான் ஆளுங்க இங்க வருது, சோத்திரம். 2வது, இயேசு நாமத்துல போ அப்படின்னு உடனே சரி வர்றேன் அப்படின்ட்டு போயிடுறான். அல்ல சொல்லுங்க அப்போ. இருக்கீங்களா? அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆத்தும ஆதாயத்திற்கு பெரிதும் உதவியா இருப்பது விசுவாசிகளை விட பேய்களே. அல்ல சொல்லுங்க. ஐயோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான். ஆனா நாம போக மாட்டோம். நான் போக மாட்டேன். ஆமா ஆமா, நான் அப்படியே தான் இருப்பேன். அவிசுவாசம் என்னை விட்டு போகாது, பெருமை என்னை விட்டு போகாது, பொறாமை என்னை விட்டு போகாது, கசப்பு என்னை விட்டு போகாது. எத்தனை பிரசங்கங்கள் நாங்கள் கேட்டாலும், மாதந்தோறும் நீங்கள் கலரா பிரசங்கியார்களை கொண்டு வந்து களமிறக்கினாலும் நாங்களே என்று சோத்திரம் உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க. அப்ப நம்மளை விட அவன் தேவலாம் தானே? அல்ல சொல்லுங்க அப்போ. கையை உயர்த்திரும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிக்கணும், சோத்திரம். நீங்கள் விசுவாசித்து கட்டளை கொடுத்தால் உங்கள் சரீர பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. உங்களால் பிசாசுகளை துரத்த முடியும், உங்களால் ஆரோக்கியமாய் வாழ முடியும், உங்களால் பாவத்தை ஜெயிக்க முடியும், உங்களால் சாபங்கள் இருந்து சொத்திர விடுதலை பெற்று ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், உங்களால் சாதிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு கால எலியாவை விட நீங்கள் பல மடங்கு சிறந்தவர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சுமக்கிறவர்கள், அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள். உங்களால் சாத்தானை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை, தரித்திரத்தை, வியாதியை, சாபங்களை, உபத்திரவங்களை ஜெயித்து ஒரு சாதிக்கிற கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. வியாதிகள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும், சோதரா. தரித்திரம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். ஆமா, சாதித்து எலியாவை போல உங்களை காட்டுங்கள். கர்த்தர் உங்கள் மூலம் தேசத்திற்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க அப்போ. தன்னை ஒரு சாட்சியாக, தன்னை ஒரு சவாலாக, தன்னை ஒரு சாதனையாக எலியா இஸ்ரவேலுக்கும் ஆகாப்புக்கும் கூடி வந்த ஜனங்களுக்கும் காண்பித்த பொழுது வசனம் சொல்லுகிறது,
பெருமழையின் இரைச்சல் சத்தம் அவன் செவிகளில் கேட்கத் தொடங்கியது. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இன்றைக்கும் இந்த சத்திய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து உங்களை ஒரு சாட்சியாக, சவாலாக, சாதனையாக சமுதாயத்திற்கு, ஜனங்களுக்கு, தேசத்திற்கு, உறவுகளுக்கு, குடும்பத்திற்கு காண்பிக்கிறவர்களாக எழும்பினால் சோத்திரம், பெருமழையின் இரைச்சல் இப்பொழுதே உங்கள் செவிகளில் கேட்கும். உங்கள் மூலம் தேசத்திற்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை கர்த்தர் செய்வார். உங்களையும் பயன்படுத்துவார், உங்களையும் மேன்மைப்படுத்துவார். உங்களை கொண்டவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவார். தேவன் குறித்திருக்கிற அந்த அறுவடையின் மழை, தேவன் குறித்திருக்கிற அந்த எழுப்புதலின் மழை நிச்சயமாய் 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 நம்முடைய தேசத்தை நனைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லவரின் வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். சோத்திரம். நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சர்வ வல்லவர் சொல்லுகிறார். சோத்திரம். எனக்கு அருமையான சபை மக்களே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எந்த மழையை எதிர்பார்த்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? சரீரத்துக்கு அடுத்த ஏதோ ஒரு ஆசீர்வாதமா, குடும்பத்திற்கு அடுத்த ஏதோ ஒரு ஆசீர்வாதமா, பொருளாதாரத்திற்கு அடுத்த ஏதோ ஒரு ஆசீர்வாதமா, ஆவிக்குரிய வாழ்வுக்கு அடுத்த ஏதோ ஒரு ஆசீர்வாதமா? ஆமா, ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொடுக்க போறார். உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழை வரப்போகுது. சோத்திரம். உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழை வரப்போகுது. ஆமா, உங்க வஞ்சம் பஞ்சம் எல்லாம் மாறப்போகிறது, வனாந்திரம் எல்லாம் மாறப்போகிறது, தரித்திரம் எல்லாம் மாறப்போகிறது, குறைவெல்லாம் மாறப்போகிறது. ஒரு அற்புத மழை உங்கள் வீட்டை நிரப்ப போகிறது. சோத்திரம். ஒரு ஆசீர்வாத மழை உங்கள் குடும்பத்தை நிரப்ப போகிறது. நம்முடைய ஊழியத்தை ஒரு பெருமழை, ஒரு எழுப்புதலின் மழை நம்முடைய தேசத்தை நிரப்ப போகிறது. ஒரு எலியாவாக இன்றைக்கு நீங்கள் எழும்புங்கள். சோத்திரம். ஒரு எலியாவாக இன்றைக்கு நீங்கள் எழும்புங்கள். ஒரு சாட்சியின் எலியாவாக எழும்புங்கள். ஒரு சாதனையின் எலியாவாக எழும்புங்கள். சவால் விடும் எலியாவாக எழும்புங்கள். சோத்திரம். உலகத்துக்கு சவால் விடுங்கள். ஆண்டவரை விட எதுவும் சிறந்தது இல்லை. ஆண்டவரை விட எதுவும் சிறந்தது இல்லை. சோதரோ, அது எந்த மனிதர்களா இருக்கட்டும், எந்த உறவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இந்த உலகம் தருகிற எந்த ஒரு நன்மையா இருக்கட்டும், இயேசுவை விட எதுவும் பெரிதல்ல. இயேசுவே என் வாழ்வில் மேலானவர், இயேசுவே என் வாழ்வில் சிறந்தவர் என்று. ஆமா சோதரா, ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் சவால் விடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை சார்ந்து சோதரம் உலகத்துக்கும் பாவத்துக்கும் நாம் சவால் விடுவோம். சோதரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு எலியாவாக எழும். இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் தேசத்தில் ஒரு பெருமழையை தேவன் கொண்டு வருவார். பல நாட்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பல வருடங்களாக எழுப்புதல் மழைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக எழுப்புதலின் மழைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேசம் மாற வேண்டும், தேசங்கள் தேவனண்டை திரும்ப வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய இருதயமும் இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. என் ஜனம் ஒரு எலியாவாக எழும்பினால், என் பிள்ளைகள் ஒரு எலியாவாக எழும்பினால், ஒவ்வொரு சபையும் ஒரு எலியாவாக எழும்பினால், பெருமழையை நிச்சயம் நான் கட்டளை இடுவேனே. பெருமழையை நிச்சயம் நான் கட்டளை இடுவேனே. சாட்சியின் வாழ்க்கை இல்லாமல் எப்படி தேசத்திலே தேவன் மழையை கொடுப்பது? நாம் ஒரு ஜெப பாத்திரம், நாம் ஒரு பரிசுத்த பாத்திரம், நம் வேதத்தின் பாத்திரம், பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிற பாத்திரம் என்கிற சாட்சியாய் நம்மை காட்ட இன்றைக்கு எழும்புவோம். ஒரு ஜெப ஆவி நம்ம இறங்கி வரும். ஒரு கிருபை நம்ம இன்றைக்கு மூடட்டும். சோத்திரம். வேதத்தை நேசிக்கிற ஒரு ஆவி இன்றைக்கு நம்ம இறங்கி வரட்டும். கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக, ஜீவனுள்ள சாட்சிகளாக நம்ம எழுப்புகிற ஒரு அபிஷேகம் இன்றைக்கு நம்ம இறங்கி வரட்டும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சோத்திரம், தரித்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாபங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சின்ன பாவத்தை கூட ஜெயிக்க முடியல. சின்ன சின்ன பாவங்கள் இன்னைக்கு விழுந்து போகிறோம். கோபத்தை ஜெயிக்க முடியல, பொய்யை ஜெயிக்க முடியல, பொறாமையை ஜெயிக்க முடியல, கசப்பை ஜெயிக்க முடியல, பகைமையை ஜெயிக்க முடியல. சோத்திரம். கிறிஸ்தவர்களுக்குள்ளே பகைமை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே பொறாமை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே எரிச்சல், கிறிஸ்தவர்களுக்குள்ளே நீ நான் என்கிற பெருமை. சோத்திரம். சபைக்குள்ளே விரோதங்கள், காழ்ப்புணர்ச்சிகள், விட்டு கொடுக்காத மனநிலைகள், சகிப்புத்தன்மை இல்லாதவைகள், இவைகள் எல்லாம் என்றைக்கு நாம் சாதிக்க போகிறோம்? சோதரன். உண்மையான கிறிஸ்தவனா என்றைக்கு சாதித்து காட்ட போகிறோம்? கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், ஆனால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் சுயம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் மனுஷீகம். சோதரன். ஒரு கோபத்தை நம்மளால ஜெயிக்க முடியல. மனைவியிடத்திலே கோபித்துக் கொண்டு மாதக்கணக்கா பேசாம இருக்கிறோம். பிள்ளைகளிடத்திலே கோபித்துக் கொண்டு மாசக்கணக்கா பிள்ளைகளோட பேசாம இருக்கிறோம். சபையில விசுவாசிகளுக்கு விசுவாசிகள் பகைமை. சோத்திரம். அந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, இந்த குடும்பம் சர்ச்சுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல என்கிற பகைமைகள். சோத்திரம். சபையில எனக்கு முக்கியத்துவம் இல்லை, எனக்கு பொறுப்புகள் இல்லை என்று சொல்லுகிற நிலைகள்.
பெருமைகள். ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் சாதிக்கணும். ஸ்தோத்திரம். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, வேதத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. ஸ்தோத்திரம். கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரிய சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்த உம்மை போல் வேறொரு தேவனில் நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை. சொல்லுங்க. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. தேவனுக்கென்று ஒரு சாட்சியாக, உலகத்திற்கு ஒரு சவாலாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு சாதனையாக, எலியாவை போல என் வாழ்வை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மகிமை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆகாப்புக்கு நீ உன்னை போய் காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்று சொன்னவர், எலியாவை போல இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒரு சாட்சியாக, ஒரு சவாலாக, ஒரு சாதனையாக காண்பிக்கிறவர்களாய் எழும்பினால் எங்கள் வாழ்விலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் சபையிலும், எங்கள் தேசத்திலும் நீர் மலையை கட்டளையிடுவேன் என்று எங்களோடு பேசினரே. எலியாவை போல எங்களை ஒரு சாட்சியாக ஒப்பு கொடுக்கிறோம். எலியாவை போல் சவால் விடுகிறவர்களாய் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எலியாவை போல் சாதிக்கிறவர்களா இன்றைக்கு எங்கள் வாழ்வை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் மேலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக, சுகப்படுத்துகிற வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே எல்லா பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். சரங்களை விட்டு வெளியேறி போ. குடும்பங்கள் மேல் இருக்கிற சாபங்கள் உடைவதாக, குடும்பங்கள் இருக்கிற தரித்திரங்கள் மாறுவதாக, எல்லா தரித்திரங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்களாய் நீர் மாற்றுவீராக. குடும்பத்திலே ஒரு ஐஸ்வர்யம், அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையிலே ஒரு ஐஸ்வர்யம், அவர்கள் பிசினஸ்ல ஒரு ஐஸ்வர்யம், அவர்கள் வேலைகளிலே ஒரு ஐஸ்வர்யம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஆமா ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி, நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி. பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. பாவத்தின் மேலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. பாவத்தை ஜெயித்து சாதிக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், சிற்றின்ப ஆவிகள் வெளியேறட்டும், சுயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், பொறாமையின் ஆவிகள் வெளியேறட்டும், கசப்பின் ஆவிகள் வெளியேறட்டும், எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும், அவிசுவாச ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறக்காய் நன்றி. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை, கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் பாத்திரங்களில் இறங்கி வருகிறது. தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்த ஆவி உங்கள் மேல இறங்கி வருகிறது. தேவ ஆவியானவர் இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. ஆமென், 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 ஆமென். வல்லமை, 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 பரிசுத்தாவின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, நுகங்களை உடைக்கிற வல்லமை, நுகங்களை உடைக்கிற வல்லமை, பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை, சாபங்களை முறிக்கிற வல்லமை, வியாதிகளை சுகப்படுத்துகிற வல்லமை, ஆமென், ஆமென், பலவீனங்களை மாற்றுகிற ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the fire. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Holy Spirit. உம்முடைய பிள்ளைகளை தொடும், உம்முடைய பிள்ளைகளை தொடும், உம்முடைய அக்கினி உம்முடைய பிள்ளைகளை மூடட்டும். எலியாவை போல் ஒவ்வொருவரையும் எழுப்பும், ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும், வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மாற்றும், சாட்சியுள்ளவர்களாய் மாற்றும், சாட்சிகளாய் மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்கும் சவால் விடட்டும்,
அதற்கேற்ற வைராக்கியத்தினுடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவே என் வாழ்வில் பெரியவர், அவரே எனக்கு போதும், அவரை விட எனக்கு எதுவும் மேலானது இல்லை என்று உம்முடைய பிள்ளைகள் சவால் விடட்டும் சுவாமி. எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறக்காய் நன்றி. அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறக்காய் நன்றி. Let your presence, let your anointing come upon them in the name of Jesus. நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். நம்முடைய மகிமை நம்முடைய பிள்ளைகளை மூடட்டும். அவர்கள் வாழ்வில் ஒரு மலையை பார்க்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மலையை பார்க்கட்டும். எல்லா வறட்சிகள் மாறட்டும் சுவாமி. எல்லா வனாந்தரங்கள் மாறட்டும் சுவாமி. எல்லா தரித்திரங்கள் மாறட்டும் சுவாமி. எல்லா பலவீனங்கள் மாறட்டும் சுவாமி. எல்லா குடும்ப குழப்பங்கள் மாறட்டும் சுவாமி. எல்லா மனுஷிக சுபாவங்கள் மாறட்டும் சுவாமி. எல்லா போராட்டங்கள் மாறட்டும் சுவாமி. ஒரு அற்புதம் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், 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 நடக்கட்டும். ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை வரட்டும், ஒரு மேன்மை வரட்டும், ஒரு உயர்வு வரட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். இப்பொழுதே, 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 இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் அதை செய்கிறக்காய் நன்றி. உம்முடைய வல்லமை அதை செய்கிறக்காய் நன்றி. உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம் அதை செய்கிறக்காய் நன்றி. தீபாதாரா சந்தானா கராபால். Thank you Holy Spirit. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தர் அப்படி செய்கிறக்காய் கோடா கோடி நன்றி. பெருமழையின் இரைச்சல் ஒவ்வொரு செவிகளிலும் தொனிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். அந்த மலை நம்முடைய கண்கள், நம்முடைய பிள்ளைகளின் கண்கள் காணட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.